Okay, students, so welcome back. So today's session, we'll be doing a little bit on the spoken side of things, right? So you might be learning words, vocabulary, grammar from Anas sir. So today's session, I thought of doing a little bit of practical side of things, right? So in that sense, this is the topic we are going to discuss: giving and asking for information. ஸோ ஜென்ரலி நீங்கள் யாராவது சந்திக்கிற நேரம் வீட்டிலேயே இருக்கலாம், அல்லது நீங்கள் போகிற ஸ்கூல்ஸ்ல இருக்கலாம், அல்லது வெளியிடங்களில் இருக்கலாம். எங்கேயாவது ஒரு தகவலை ஏதோ ஒரு தகவலை நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுவீங்க, அல்லது ரிக்வெஸ்ட் பண்ணுறதுன்னு ஒன்று வேண்டுதலுக்கு சொல்றது ரிக்வெஸ்ட், அல்லது நீங்கள் கேட்பீங்க ஆஸ்கிங், ரைட்? அப்போ இன்ஃபர்மேஷன் ஒன்று ஆஸ்க் பண்ணுறது அல்லது கொடுக்கிறது. ஒரு ஆள் உங்கள்கிட்ட கேட்டால் எப்படி பதில் சொல்றது, அது என்ன மாதிரி பதில் சொல்லலாம். ஸ்ட்ரேஞ்சர்ஸை மீட் பண்ணுற நேரம், ஸ்பெஷலி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மீன்ஸ் யாரும் அறிமுகம் இல்லாத ஆட்கள், அவங்க சில நேரம் கேட்பாங்க கேள்வி, ரைட்? அப்போ இந்த இடங்கள் எல்லாம் நாங்கள் எப்படி கேள்வி கேட்கறது, அதே மாதிரி பதில் சொல்றது, அந்த விஷயங்களை சும்மா பேசிக்காக பார்ப்போம். அதோட நாங்கள் சில இன்டரகேஷன் சொன்னால் விசாரிக்கிறது, விசாரணை, இந்த மாதிரி டைப் கொஸ்டின்ஸ் என்ன இருக்குது, WH கொஸ்டின்ஸ் இருக்குது, வாட், வை, வென், இதுகளோட பின்னணி, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற விஷயங்களை நான் பார்ப்போம். அப்போ அகெயின், ஜஸ்ட் லைக் மை லாஸ்ட் செஷன் ஐ டிட், I would like more interaction with you. So I'll be asking questions, I'll be asking meanings. Also, you can stop me. எங்கேயாவது உங்களுக்கு ஒரு டவுட் வந்தால் நிப்பாட்டி கேட்கலாம். சார், இதை இப்படி கேட்கலுமா, அல்லது இந்த விஷயத்தை எப்படி சொல்றது அப்படின்றும் நீங்கள் நிப்பாட்டியும் கேட்கலாம், ரைட்? ஸோ யூ ஹேவ் த ஃபுல் ஃப்ரீடம் ஃபார் தட். ஓகே, ஸோ ஷால் வி ஸ்டார்ட்? Enough numbers have joined. Good. Let's begin. Okay, so when someone tells you something about himself or herself, right? When someone tells something about himself or herself, say really and ask a related question. ஒருத்தர் தன்னை பற்றி அல்லது ஆம்பளையோ பொம்பளையோ, himself herself, தன்னை பற்றி ஒரு விஷயத்தை சொல்ற நேரம், உங்கள்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை சொல்ற நேரம், நீங்கள் அவங்களுக்கு பதில் சொல்ற நேரம் எப்படி சொல்லலாம்டா, ரியலி இந்த ஒரு கேள்வி, ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு இமோஷனை காட்டி நீங்கள் அது சார்ந்த ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாம். இப்போ கன்வர்சேஷன் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகி போகும், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆள் வந்து சொல்றாரு, ஐ எம் ஃப்ரம் இந்தியா, ரைட்? ஐ எம் ஃப்ரம் இந்தியான்னு சொல்றாரு. இப்போ நீங்கள் சும்மா அப்படி உண்முண்ட முகத்தை வச்சு கொண்டு இருக்கிறாம, ரியலி இஸ் திஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டைம் ஹியர், சும்மா அதோட ஒரு கேள்வின்னு கேட்குது. இஸ் திஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டைம் ஹியர் அப்படின்னு கேட்குது. இது உங்களுடைய முதலாவது தடவையா, அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது கேட்கணும். உதாரணம், உங்களுக்கு இந்தியா எங்களுக்கு தெரியாது, வேற ஒரு கண்ட்ரி ஒன்று சொல்கிறாங்க, ரைட்? இந்தியா தெரியாதுன்னு வச்சுக்கொள்ளுங்க, அஸ்யூம் பண்ணும். அப்போ அவரால் வந்து சொல்கிறார், ஐ எம் ஃப்ரம் இந்தியா, ரியலி? அப்போ நீங்கள் கேட்கலாம், வேர் இஸ் இட் கேட்கலாம், எங்கே? அல்லது நீங்கள் கேட்கலாம், இஸ் இட் க்ளோசர் டு அவர் கண்ட்ரி, எங்களோட கண்ட்ரிக்கு கிட்ட இருக்குதா? அப்போ இப்படி ஏதாவது ஒரு ரிலேட்டட் கொஸ்டின் ஒன்று கேட்டால் அது அடுத்த கேள்விக்கோ அடுத்த கன்வர்சேஷனுக்கோ வழிவகுக்கக்கூடியமா, ரைட்? ஸோ ஐ எம் ஃப்ரம் இந்தியா, ரியலி? ரைட். இன்னொருத்தர் சொல்லுவார், ஐ லிவ் இன் ஹப்புதலை, ரியலி? அந்த எக்ஸ்பிரஷன் வரும், ரியலி? இஸ் தட் நீ அண்ட் ஓரலியா, அது இதுக்கிட்டே இருக்குது, இஸ் தட் நீ அண்ட் ஓரலியா? இன்னொருத்தர் அவரை பற்றி சொல்வார், அவரோட ஜாப், ப்ரொஃபஷன், ரைட்? ஐ எம் அன் இன்ஜினியர். ஓ, ரியலி? engineer is common thani. Now there are a lot of types of engineers. Software engineer is there, electrical engineer is there, mechanical engineer is there. So you are trying to ask a related field. So which field in the Turi, which field, right? So this is when somebody comes and tells something, right? Or for example, let's say somebody is coming and trying to meet you at the door.
they'll greet you, okay, good evening, good afternoon, something. They'll say, I am coming from this company, or I am coming from this department. So you can say, really? How can I help you? அப்படின்னு கேட்கலாம். நான் எப்படி உங்களுக்கு உதவி செய்ய? How can I help you? Right? So if there are certain things you want to note down, உங்களுக்கு நோட் பண்ணணும்னு தோணுனா நீங்க ஒரு சின்ன நோட் பேட் மாதிரி ஒன்று வச்சுக்கொண்டு இதில் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய சின்ன விஷயங்களை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளலாம். தட்ஸ் அப் டு யூ. பட் ஐம் நாட் ஃபோர்சிங் பிகாஸ் திஸ் ஆன்லைன் செஷன் சம்டைம்ஸ் we might go a little bit fast. அப்போ ஒரு ஆள் வந்து சந்திக்கிற நேரம் அப்படி ஒன்று சொல்லலாம். ஓ ரியலி. அப்போ ஒரு ஆள் வந்து சொல்றாரு, நான் இந்த இடத்துல இருந்து வாரேன். ஓ ரியலி, நான் எப்படி உங்களுக்கு உதவி செய்ய? ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? அவருடைய விஷயங்கள் சொல்ல நேரம் நீங்க ரிலேட்டட் கொஸ்டின் ஒன்று துவங்கி விட்டு. ரைட். அடுத்தது, when someone tells you something. இப்போ ஏதாவது ஒன்று சொல்றான், இது தங்களை பத்தி சொல்ற விஷயத்துக்கு இப்படி ஒரு ஸ்டைல். இதே மாதிரி ஏதாவது they tell something, அதுக்கும் நீங்க என்ன செய்யலாம்? ரியலி போட்டு ஒரு ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லலாம். அது சார்ந்த ஒரு ஒரு ஏதாவது ஒரு வசனம் ஒன்று இருந்தால் நீங்க அதை சொல்லலாம். நான் இதுவும் கிட்டத்தட்ட அவரை பத்தி சொல்றாரு, இருந்தாலும் வேற ஒன்று சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. ஐ எம் ஃப்ரம் அயர்லாந்து. இப்போ நீங்க இப்ப பார்க்கணும், ஏதாவது ஒன்று இருந்தா சொல்றது, இல்லாட்டி உங்களோட ஏதாவது ஒரு விஷயம் அதை சார்ந்து இருந்தா நீங்க அதை அன்னைக்கு சொல்லலாம். அப்ப பாருங்க, இவர் சொல்றாரு, ஐ எம் ஃப்ரம் அயர்லாந்து. ஓ ரியலி, மை கிராண்ட் ஃபாதர் இஸ் ஐரிஷ். ஐரிஷ்னு சொல்றது யாரு? எனிபடி? Who is an Irish or what is an Irish? Anybody online? Irish னு சொல்றது. What is Irish? Who is an Irish? Real. Right. Irish means people who are living in Ireland. We call them Irish. ஸ்ரீலங்கால வசிக்கிறார்கள் ஸ்ரீலங்கன் சொல்லுவோம். இந்தியாவில் உள்ளவர்கள் இந்தியன். சவுதி அரேபியா அரேபியன். ரைட். அப்படி வார நேரம் இங்கிலாந்துல வசிக்கிறார்களே இங்கிலீஷ்னு சொல்லுவோம். பேசுகிற மொழி இங்கிலீஷ், அதே நேரத்தில் அவங்க ஆங்கிலேயர்கள் நாங்கள் சொல்ற நேரம் இங்கிலீஷ்னு தான் தமிழ்லையும் சொல்லுவோம். இந்த இங்கிலீஷில் சொல்லுவோம் இங்கிலீஷ். இதுமாதிரி ஐலண்டில் வசிக்கிறார்கள் ஐரிஷ்னு சொல்லுவோம். ரைட். So that's a related statement. Okay. இன்னொருத்தர் சொல்றாரு, ஐ லிவ் இன் டோக்கியோ. ரியலி. இப்போ இவருக்கு ரிலேஷன் ஒரு ஆள் இருக்கிறாரு, அப்போ அவரு கொஞ்சம் ரிலேட் பண்ணி பேசுறாரு. மை சிஸ்டர் லிவ்ஸ் இன் ஒசாக்கா. ஓ மை பிரதர் ஒர்க்ஸ் இன் ஜப்பான்ல ஒரு டவுன் உண்டு. ரைட். சம் டவுன். அவங்க நீங்களா ரிலேட் பண்ண. டோக்கியோ இஸ் அ டவுன் இன் ஜப்பான். ஒசாக்கா இஸ் ஆல்சோ another town in Japan. அப்போ சும்மா ரிலேட் பண்ணி சொல்றான், இந்த சகோதரியும் அங்கே வேலை செய்கிறான், ஒசாக்கால வேலை செய்கிறாங்க. அப்போ ஒரு ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு போகிற நேரம் அடுத்த பாயிண்ட்ஸ் வரும், பேசுறதுக்கு அடுத்த பாயிண்ட்ஸ் வரும். வேர் ஆர் யூ ஃப்ரம்? ஓகே. டோக்கியோ, வேர் ஆர் யூ, வாட் ஆர் யூ டூயிங்? அப்போ அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் அப்படி போகும். இன்னொருத்தர் சொல்றாரு, ஐ எம் அ ஸ்டூடெண்ட் அட் ஃபோர்ப்ஸ் யூனிவர்சிட்டி. இப்போ அவர் ஸ்டூடெண்ட், அப்போ நீங்களும் ஸ்டூடெண்ட்னா நீங்க உங்களோட இடத்த சொல்லலாம். ரியலி ஐ ஸ்டடி அட் திஸ் பிளேஸ். அந்த இடத்த நீங்க சொல்றது. இப்போ ரிலேட் பண்ணி பேசுறது. ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொன்னா அதுக்கு ரிலேட்டடான, அதுக்கு தொடர்பான ஒரு பதிலான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று நீங்க சொன்னா அந்த கன்வர்சேஷன் வந்து நல்லா கனெக்ட் ஆகும். ரைட். அடுத்தது WH கொஸ்டின்ஸ். இது உங்களோட நீங்க பேசுறவர் தொடர்பான சில கேள்விகளை கேட்கறதுக்கு நீங்க இந்த WH கொஸ்டின்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கு பிறகு ரெஸ்பாண்ட் பண்றது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க இப்படி கேட்பீங்க, வேர் டு யூ ஒர்க்? வேர் டு யூ ஒர்க்? நீங்க இங்க வேலை செய்வீங்க. வேர் டு யூ ஒர்க்? ஐ ஒர்க் அட் நோ லிமிட், ஃபார் எக்ஸாம்பிள். ரைட். இப்போ உங்களுக்கு கிளிக் ஆகும். ஓகே, நோ லிமிட்னு ஒரு ஃபேமஸ் பிராண்ட் உங்களுக்கு மைண்ட்ல பரிச்சயமான இடமாக இருந்தால் டக்குன்னு நீங்க இப்போ கேட்கலாம். ரைட். அங்க என்ன செய்றீங்கன்னு ரிலேட்டட் கொஸ்டின் கேட்கலாம். சி ரியலி வாட் டு யூ டூ தேர்? வாட் டு யூ டூ தேர்? நீங்க அங்க என்ன செய்றீங்க, என்ன பண்றீங்க?
What do you do there? Then he is saying, I am a sales clerk. I am a sales clerk. ஏதோ அவர் என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழிலை அவர் சொல்றாரு. Again, அதை வச்சுக்கொண்டு அடுத்த கேள்விக்கு நீங்க போகலாம். ரிலேட்டட் கொஸ்டின். ஓ கிரேட். ஓ மிச்ச நலம். ஓ கிரேட். விச் பிரான்ச்? எந்த பிரான்ச்ல வேலை செய்யும்? அவர் ஒரு பிரான்ச் சொல்லுவார். இது எல்லா டைம்லயும் இப்படி ஃப்ளோல வராது. நீங்க இதே மாதிரி யோசிக்கலாம் வேறொரு இடத்துல. உதாரணத்துக்கு ஒரு ஆள் கேட்கிறார், வேர் டு யூ ஒர்க் கேட்டா டீச்சரா இருந்தா ஐ ஒர்க் அட் ஏபிசி காலேஜ், சும்மா உதாரணத்துக்கு. ஓ ரியலி. இப்போ அவர்கிட்ட கேட்கல, திரும்ப போய் வாட் டு யூ டூ தேர்ன்னு மறுக்க கேட்கலுமா? இப்போ கேட்டால தான் பைத்தியம்னு நினைப்பாங்க. ஏன்னா இந்த மேலேயே சொல்லிட்டார், வேர் டு யூ டீச் அல்லது வேர் டு யூ டீச்னு சொன்ன, வேர் டு யூ ஒர்க்ன்றது ஐ ஒர்க் அட் ஏபிசி காலேஜ். இல்லைன்னா அவர் டீச்சராக தான் இருக்கும் பெரும்பாலும். ரைட். ஸோ சம்டைம்ஸ் யூ ஹேட் பி கேர்ஃபுல் வாட் யூ ஆஸ்கிங். ரைட். ஓகே. ஸோ ஜென்ரலாக ஓகே. இன்னைக்குல அவர் சும்மா இடத்த மட்டும் சொன்னால் நீங்கள் அது பிறகு கேட்கலாம், வாட் டு யூ டூ தேர், நோ ப்ராப்ளம். ஸோ வேர் டு யூ ஒர்க்? ஐ ஒர்க் அட் ஏபிசி காலேஜ். ரியலி? வாட் டு யூ டூ தேர்? ஐ எம் அ டீச்சர். அவர் ஆல்ரெடி மேலே டீச்சர்னு சொல்லியிருந்தால் ஐ ஒர்க் அட் ஏபிசி காலேஜ் ஆஸ் அ டீச்சர்னு சில நேரம் சொல்லியிருப்பார். இப்போ நீங்கள் கேட்கலாம் ரிலேட்டட் கொஸ்டின், வாட் சப்ஜெக்ட்ஸ் டு யூ டீச்? அப்படி கேட்கலாம். கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. என்ன பாடம்? அல்லது விச் கிரேட்? விச் கிரேட்? எந்த தரங்களுக்கு படிச்சு கொடுக்குறீங்க? விச் கிரேட்ஸ் டு யூ டீச்? விச் கிரேட்ஸ் டு யூ டீச்? தென் அதர் கொஸ்டின் அவர் பதில் சொல்வார். ஓகே. இப்போ கேட்கலாம், இஸ் இட் டிஃபிகல்ட் டு டீச்? இஸ் இட் ஈஸி? ஹவு டு யூ ஃபீல்? ஹவு டு யூ ஃபீல் அபவுட் த ஜாப்? அப்படி கொஞ்சம் அட்வான்ஸ்டான கொஸ்டின்ஸுக்கு பிறகு போகலாம். ஸோ ஸ்மால் கன்வர்சேஷன், ஸ்டார்ட் வித் ஸ்மால் கன்வர்சேஷன்ஸ். அப்படியே பில்டப் பண்ணி வரும். வேர்ட்ஸ் தேடுறதுக்கு பயப்படுவாங்க. கேட்கறது, எஃபர்ட் போடுறது உங்களோட சைட். ஸ்போக்கன் இங்கிலீஷ்ங்கிறது தான். நாங்கள் தியரட்டிக்கலாக இங்கிலீஷ் எவ்வளோ படிக்கலாம், கிராமரை படிக்க தான் வேணும், இல்லைன்னு இல்லை. பட் அன்லெஸ் யூ டேக் த எஃபர்ட் டு யூனோ புட் இட் அவுட், எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பம் வார நேரம் பேசுறது தான் அன்னைக்குல உங்களோட அந்த இதை இம்ப்ரூவ் பண்ணும். இங்கிலீஷ் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். So without feeling shy, you have to try. That's all I can say. Right. அப்படி இது ஒருத்தரை பற்றி கேள்வி கேட்கறது, இன்ஃபர்மேஷன் ஒன்றை தேடி பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு முயற்சியாக நீங்கள் இதை பயன்படுத்தலாம். ரைட். அப்போ இந்த மாதிரி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுறது, அந்த கொஸ்டினை வச்சு அடுத்த கொஸ்டினை பில்டப் பண்ணுறது. ரைட். இப்போ இன்னொரு கேள்வி கேட்பாங்க சில நேரம், வேர் ஆர் யூ ஃப்ரம்? வேர் ஆர் யூ ஃப்ரம்? ஓகே, நீங்கள் எடுத்து சொல்லுங்க, ஐ எம் ஃப்ரம். ஸோ லெட் மீ ஆஸ்க் சம் ரேண்டம் பீப்புள். மிஸ் ஹபீபா, யூ ஹபீபா, ஃபாத்திமா சம்திங். வேர் ஆர் யூ ஃப்ரம்? Can you please unmute? I'm from Vellampity. You are from Vellampity. So is it closer to Kandy? No. So where is it? Where is it close by? கேள்வி விளைஞ்சுதா? விளங்கிச்சு சார். பதில சொல்லுங்களேன். So where is it close by ன்னு கேட்டேன். அந்த கேள்வி விளைஞ்சுதா? சார் நீங்க கேள்வி விளைஞ்சி எனக்கு ஆன்சர் பண்ணல. என்ன இடம் என்று சொல்லு. க்ளோசர் க்ளோஸ் where is it close by ன்னு கேட்டேன். அதாவது உங்களோட வெள்ளம்பிட்டியை வந்து எதுக்கு கிட்ட இருக்குதுன்னு கேட்டேன். முதல்ல கேட்டேன் கேண்டீன் பொய்க்கு கேட்டேன். அப்ப எதுக்கு கிட்ட இருக்குதுன்னு கேட்டேன். It's closer to கொழும்பு. கொழும்பு தமிழ்ல சொல்லுங்க, இங்கிலீஷ்ல கொஞ்சம் சொல்லுவோம். கலம்பு. கலம்பு நல்ல ஸ்டைலா சொல்லலாம். ரைட். Okay, so just to ask, let me see if there is anybody else I can ask some questions here. Everybody should contribute. There is nothing to feel shy. I'm not going to ask tough questions, right? Okay, Mr. MRM Rizaf. So, where are you from?
Rizaf, you can unmute. Okay, Rizaf is there, but I don't see a response. Shall we move to another person? Okay, Nushki, where are you from? I am from Navalapitiya. You're from Navalpatti. Oh, really? So that is in an upcountry, is it? Yes. Okay. So is there are there any tea estates close by? Tea estates. விளைஞ்சுதா? No. Okay. அப்ப tea estates இல்லைன்னு சொல்ல வந்தீங்களா? Yes. Okay. Okay. So you understood the question. Good. So Navalapatti is it's a town near it's around the hill country, up country. Another one person, then the others I will try with different questions later. Safna, where are you from? Miss Safna or Mrs. Safna, I don't know. Yes, Safna. No need to feel shy. Just speak, that's it. One word answers தான் சொல்ல போறீங்க. Okay, I'll skip. Shahani Silmi, where are you from? Not going to respond? Where are you from? Okay, let's move to another person then. Shamla, Muhammad Rismin Fatima Shamla. Yes, go ahead. Where are you from? I'm from Putlam. You're from Putlam. Okay. Putlam, where about? You understood the question? Putlam, where about? Where about in the எங்க நிக்குது? புத்தளம்னு சொன்னீங்க, எங்க எந்த ஏரியா? Manalgundu. Analgundu. Okay. So you are closer to where I am also, right? I am also from Putlam, doing this session from Putlam. Okay, good. Now, couple of things before I move forward. இப்போ இதுல நான் சில கொஸ்டின்ஸ் கேட்டேன், சில பேர் ஆன்சர் பண்ணீங்க, மற்ற ஆட்களுக்கு என்ன சிக்கல்னு தெரியல. இஃப் இட்ஸ் a genuine reason, fine. அதாவது மைக் பிரச்சனை அப்படித்தான் இருக்குதுன்னா ஓகே, தட்ஸ் ஃபைன், தட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். அது இல்லாம உங்களை தடுக்கிற விஷயம் வெக்கம்னு சொன்னால் அதை நீங்கத்தான், உங்களை தவிர வேற யாரும் அதை உடைக்கிறாது. ஏன்னா எனக்கு வெளியில வந்து உங்களுக்கு கம்பு பிடிச்சி அடிச்சு சொல்ல இயலாது, அப்படி எதுவும் செய்ய இயலாது. அன்லெஸ் உங்களோட எஃபர்ட்ல இருந்து அது வரணும். ரைட், இதுக்கு நான் சும்மா ஆன்சர் பண்றேன், சரியோ பிள்ளையோ, nobody is going to laugh, nobody is going to make a joke. சரியோ பிள்ளையோ நான் ஆன்சர் பண்ணுவேன்ற ஒரு தைரியத்தை ஃபர்ஸ்டா முன்னெடுக்கும். அப்படி எடுத்தா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். இல்லைன்னா நீங்க அதே மட்டத்துல தான் இருப்பீங்க. தியரியா எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு இருப்பீங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஆனா பேசுறதுக்குள்ள வாய்ப்பு வர நேரம் வராது வாயில. இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற நேரம் wherever you are able to speak, you have to make use of it, right? அப்ப அதை கொஞ்சம் மைண்ட்ல எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர நேரம் பேச பாருங்க, ரைட்? பிரேக் த பேரியர்ஸ். நான் தான் சொல்றேன், எல்லா கிளாஸ்லயும் நான் சொல்றது, பிரேக் த பேரியர்ஸ். நிறைய பேரியர்ஸ் வச்சு கொண்டிருக்கோம், தேவையில்லாம பேரியர்ஸ் வச்சு கொண்டிருக்கோம். பேரியர்னா என்ன? யாராவது? BARRIER, பேரியர்னு சொன்ன என்ன? எனிபடி? தடுப்பு சுவர்.
தடுப்புகளுக்கு சொல்லுவோம். தடைகள், தடுப்புகள். அப்ப எங்களை சுத்தி தேவையில்லாத தடைகளை வச்சு கொண்டிருக்கிறோம். We have to break them. Right? If you want to, climb up a ladder, ஒரு ஏணியில் ஏறணும்னு சொன்னா அந்த தடுப்புகளை ஏணியை பார்த்து கொண்டு இருந்து மேலே போறதா இல்லையான்னு யோசிச்சு கொண்டு இருந்தா ஏணி அப்படிதான் பார்த்து கொண்டு இருப்பீங்க. அப்போ முதலாவது ஸ்டெப்பை வைக்கணும் வேணாம். அதில் ஏறி சின்னதாக படபடக்கும். அடுத்த ஸ்டெப் வைக்கிறேன்னா இன்னும் கொஞ்சம் படபடக்கும். இன்னொரு 3-4 ஸ்டெப்புக்கு பிறகு கூல் ஆகிடும். அது பழகிருந்தானே. அதுக்கு பிறகு உங்களுக்கு மேலே தான் பார்ப்பீங்க. கீழே பார்த்தா தான் பயப்படுவீங்க. மேலே ஏறினதுக்கு பிறகு கீழ் நோக்கி பார்த்தா தான் நீங்க சாதாரண ஒருத்தருக்கு பயம் வரும். அப்படியே கீழே விழ போறோமோ. நீங்க மேலேயே பார்த்து கொண்டு போனா ஃபினிஷ், தட்ஸ் இட். அது உங்களை அப்படி மேலே தான் உங்களை உயர்த்தும். ரைட்? இந்த மாதிரி தான் நாங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும். போகிற நேரம் அதை பிறகு உங்களை இம்ப்ரூவ் பண்ணிட்டு உங்களோட பயம் எல்லாம் இல்லாமல். ரைட்? ஸோ தட்ஸ் a brief advice. So let's get back to the lesson. ஒரு ஆள் கேட்கிறார், வேர் ஆர் யூ ஃப்ரம்? இப்போ ஷம்லா சொன்ன மாதிரி ஐ எம் ஃப்ரம் புட்லம். ஐ ஆஸ்ட் வேர் அபவுட்னு கேட்டேன். வேர் அபவுட்னா எங்க நிற்க, எந்த இடத்துக்குல இந்த சில கேட்குற மாதிரி எந்த இடம். அப்போ நான் இப்படியும் கேட்கலாம், ஓ ரியலி வாட் பார்ட் ஆஃப் புட்லம்? புத்தளத்தில் எந்த பகுதி? த டவுன் அல்லது த வில்லேஜ் ஓ சம்திங், ஒரு லொக்கேஷனை சொல்றது. இந்த இடத்துல க்ளோஸ் டு திஸ் பிளேஸ், க்ளோஸ் டு த போஸ்ட் ஆஃபீஸ், க்ளோஸ் டு த கேர்ள்ஸ் ஸ்கூல் ஓ பாய்ஸ் ஸ்கூல், க்ளோஸ் டு திஸ். க்ளோஸ்னா கிட்ட, அது கிட்ட. Right. Now we'll go into some real question types. So asking information using the very popular W questions or WH questions. முதலாவது who. Who means to inquire about a person or people. Right? ஒரு நபரை பத்தி அல்லது நபர்களை பத்தி விசாரிக்கிறது, inquire பண்றது. Who is that? Who is he? அவன் யார்? Who is that? அது யார்? ஒருத்தர் தள்ளி கேட்குது, who is that? இல்லாட்டி நாங்க இங்க இருப்போம், கதவுல யாராவது தட்டுவாங்க. அப்ப நாங்க சத்தம் போட்டு கேட்கலாம், who is that கேட்கலாம். who is it-ன்னு கேட்கலாம். who is it? அது யாரு அப்படி பேசுவோம். இல்லாட்டி who is டி வில்லியர்ஸ், யாராவது ஒரு ஆளோட பேரை ஒரு ஆள் சொல்றாரு, உங்களுக்கு விளங்கல ஆள, who is he? who is ரவி? who is டி வில்லியர்ஸ்? அது யாரு அப்படின்ற யாரு? who is this guy? இந்த ஆள் யாரு? இந்த காய்ன்னு பயன்படுத்துறது ஒரு ஆளை பார்த்து சொல்றது, சும்மா கேஷுவலா. உதாரணத்து சில நேரம் அநேகமா பாய்ஸை நோக்கி தான் கேட்கறது who is this guy-ன்னு. கேர்ள்ஸை நோக்கியும் கேட்கலாம், who is this guy-ன்னு கேட்கலாம். இல்லாட்டி நீங்க சும்மா ஜெனரலா பேசணும், who is this guy? இது யாரு? who is this guy? who is this person? இந்த மனுஷன் யாரு? மனுஷன் சொல்லுவாங்களே, who is this person? who are they? அப்ப ஏன் கணக்குல ஆ வந்துச்சு ப்ளூரல். தேன்னு சொன்னா அவர்கள். அப்ப கணக்குல இஸ் ஆரா மாறும். மற்றபடி சிங்குலர் நவுன்ஸுக்கு நாங்க இஸ். who are they? Right? who are you? நீ யார்? who are you? நீ யார் என்கிட்ட கேள்வி கேட்கு. எப்படி கேட்கு? who are you to question me? who are you to question me? நீ யாரு என்னிடம் கேள்வி கேட்பதற்கு? அப்படி கேட்கலாம். ரைட்? who வெரி சிம்பிளான ஒரு விசாரிக்கிறதுக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுற ஒரு கேள்விதான் இது. who யாரு, யார். ரைட்? டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ரைட்? அடுத்தது what. whatன்னு சொல்ற நேரம் to inquire about things. ஏதாவது ஒன்றை பத்தி விசாரிக்கிறது, பொருளை பத்தி கேட்கிறது. அப்ப இது பொதுவாக what is this, what is that, what are these, what are those. அப்ப திஸ்ன்னு சொன்னாங்க நாங்க சிங்குலர்ல கிட்ட இருக்கிறத வச்சு கேட்கும், what is this. கொஞ்சம் தள்ளி இருக்கிறது what is thatன்னு கேட்போம். ப்ளூரல்லையும் அதே மாதிரிதான், கிட்ட இருக்கிற பல விஷயங்களை பார்த்து கேட்கிறோம், what are these, இவைகள் என்ன. what are those, அவைகள் என்ன. இல்லாட்டி ஒரு ஆளுக்கு கேட்குறது, what are you doing, என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய். what are we doing, நாங்க என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம். what are they doing,
அவர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். ரைட். வட் கேட்குறது. வட் பொதுவா ஜோக்ல சொல்ல வட்னா என்ன, வட்னா என்னதான் என்ன, வட்டுன்னு சொல்றது என்ன தான். தமிழ்ல நீங்க என்ன கேட்கறது தான் அது. ஸோ வாட். ஓகே, ஸோ தட்ஸ் சிம்பிள் அபவுட் வாட். ஒரு விஷயத்தை பற்றி விசாரிக்கிறோம். இப்போ என்ன நேரம், வாட் இஸ் த டைம், ஏன்னா வாட் இஸ் த டைம் கேட்கும். வாட் ஆர் யூ டூயிங், வாட் கேன் ஐ டூ. வாட் கேன் ஐ டூன்னு சொன்னா நான் என்ன பண்ணலாம். ரைட். வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ, உங்களுக்கு நான் என்ன பண்ணலாம். அந்த உதவி கேட்கறதுக்கு நீங்க சும்மா கேட்கறது. வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ, உங்களுக்கு என்ன செய்ய. வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ, வாட். அடுத்தது வென். அப்போ வென்னுங்கிறது நேரத்தை பத்தி நாங்க இன்கொயர் பண்றோம். டைம். வென் வில் யூ கோ, நீ எப்ப போவாய். வென் ஆர் யூ கமிங், நீ எப்ப வருவாய். வென் இஸ் த மேட்ச், வென் இஸ் த கிளாஸ், when is the meeting, when is the virtual meeting. இது virtual meeting னு சொல்லுவோம். ஆன்லைன்ல நடக்குது virtual meeting. So today's meeting, today's class was at 7 o'clock. It started at 7 o'clock. When is it, அது எப்போ, when is it. So tell me somebody online, inshallah, when is the generally accepted Hajj festival going to come. When, டைம் மட்டும் இல்ல காலம் எல்லாத்தையும் சொல்லலாம். So when is the Hajj festival? Anybody? 28 28th of Dhul-Hajj. 28th of Dhul-Hajj? No. Yes. May. 28th of May. So it's the 10th of Dhul-Hajj, no? அப்படின்றா நீங்க சொல்லுவோம். இந்த துல்ஹஜ் மாதத்து ஸ்டைல்ல சொல்றேன்டா 10வது நாள் 10th of Dhul-Hajj. But according to a Gregorian, நாங்கள் பயன்படுத்துகிற கேலண்டருக்கு சொல்ற Gregorian calendar. Yes. So 28th of May. 28th of May. So the Hajj festival is on the 28th of May. Right. இப்போ நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். When was the last English session you had? When was the last English session you had? Date சொல்லுங்க. You remember? 13th. ஃபுல்லா சொல்லுங்க. 13 of May. மே. மார்ச் எல்லாம் முடிஞ்சு 1.5 மாசமா இருக்கு. ரைட். அப்போ ஃபுல்லா சொல்லும் என்ன, சும்மா இப்போ நீங்க அதே மந்த்துக்குள்ள பேசி கொண்டிருந்தா ஓகே ஃபைன். சில ஆட்களுக்கு தெளிவா சொல்றேன்டா ஃபுல் காலத்தையும் சொல்லும். 13th of May. 13. இப்போ திடீர்னு ஒரு ஆள் கேட்பாரு, வென் இஸ் யோர் பர்த்டே இது சொன்னா நீங்க சும்மா டேட்டை மட்டும் சொல்லி சரி வருமா? இல்லை. இப்போ நீங்க சொல்லுவோம் மந்த்தையும் சொன்னாதான் அது கம்ப்ளீட் பிக்சர் விளங்கும். ரைட். அப்போ காலத்தை பத்தி டைமை பத்தி நீங்க விசாரிக்கிறதுக்கு நீங்க இந்த வென்னை பயன்படுத்தலாம். வென் இஸ் இட், வென் ஆர் யூ கம்மிங், வென் ஆர் யூ கோயிங், எப்போ நீங்க போறீங்க, எப்போ முடிப்பீங்க. சில ஆள்கிட்ட சில கேள்விகள் வரும். அரை மணி நேரம் கூட போகுது. சார்கிட்ட கேட்பீங்க, நம்மகிட்ட கேட்பீங்க, கேட்கறது யோசிச்சிருப்பீங்க, எப்போ முடிப்பீங்க. அப்ப எப்படி கேட்குறீங்க? ஸ்டைல் கேளுங்க. இதுல இது மட்டும் தான் மாறப்போகுது. வென் வில் யூ முடிக்கிறது. Done. சாரி, Finish. finish. When will you finish? When will you finish? நீ எப்போ முடிப்பார்? ரைட். அது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண நேரம் ஆளுக்கு மாறும். எப்போ முடிப்பா எனக்கு வரும், இல்லாட்டி எப்போ முடிப்பீங்க. ரைட். நிறுத்துவீங்க. When will you stop? Okay. Next one, to inquire about locations. Where பயன்படுத்துவோம். ஏன்னா எங்கே. இப்போ where will you be? Where will you be? நீ எங்கே நிப்பாய்? Where will you be? ஒரு ஆளு நாங்க
வாகனத்துல லிஃப்ட் பண்ணிட்டு போகணும். அவர்கிட்ட கோல்ல கேட்போம், வேர் வில் யூ பி, நீ எங்க நிற்பாய் அல்லது நீ எங்க இருப்பாய். ரைட் ரைட் டெல் மீ த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டே அண்ட் வெயிட். யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஐ எம் ஸ்டேயிங் ஹியர், ஐ எம் வெயிட்டிங் ஹியர். ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன? ரெண்டும் உண்டா அல்லது வித்தியாசமா? I am staying here, I am waiting here. Anybody? சும்மா பேசி பார்த்தது இல்லையா? ஸ்டே, வெயிட். ஸ்டேன்னு சொன்னால் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறது. ரைட், இப்போ ஹாஸ்டலுக்கு போறீங்க, வேர் ஆர் யூ ஸ்டேயிங்? ஐ எம் அட் த ஹாஸ்டல். I'm staying at my auntie's place. I'm staying at my grandmother's house. But stayங்கிறது தங்கி இருக்கிறது மாதிரி. அதுக்கு இன்னொரு வேர்ட் சொல்லலாம் இங்கிலீஷ்ல, reside. RESIDE, reside, தங்கி இருக்கிறது, வசித்தல். ரைட். மற்றது வெயிட்னு சொன்னா காத்திருத்தல். ஒரு இடத்துல ஒரு ஆளுக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன்னு சொன்னா வெயிட்னு சொன்னா தங்கி இருக்கிறது இல்லை, வெயிட் நான் காத்திருக்கிறது. ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஹியர் ஃபார் 10 minutes. நான் இங்கே 10 நிமிஷமா காத்து கொண்டிருக்கிறேன். ஐ எம் ஸ்டேயிங் ஹியர் ஃபார் 10 minutesன்னு சொல்லக்கூடாது. நான் அந்த 10 நிமிஷத்துக்கு இங்கே வசிக்கிறேன்ற மாதிரி போயிடும், அப்படி சொல்றது இல்லை. அப்போ காத்திருக்கிறது, நான் நினைப்பேன், வெயிட் பண்ணுவேன்னு சொல்லி வெயிட்டிங். ஸ்டேன்னு சொன்னால் கொஞ்சம் லாங் டைம் ஒரு இடத்துல என்ன சொல்றது, பிலோலாம் போட்டு தங்கி அப்படி வர்றது தான் ஸ்டேயிங். ரைட், தங்கி இருத்தல். ரைட். ஸோ வேர் வில் யூ பி, நீ எங்கே இருப்பாய்? வேர் ஆர் யூ நவ்? எலன் வாக்கர் பாட்டில் வேர் ஆர் யூ நவ்னு ஒரு பாட்டு இருக்கு தானே. ரைட். அப்போ இது ஒரு நீ எங்க இருக்கிறாய், வேர் ஆர் யூ நவ். ஸ்மால் அதான் போது, கொஞ்சம் ஸ்டாப் பண்றாங்க. ரைட், லெட்ஸ் பேக். இப்போ அதான் சொன்னாங்க, இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? அதான் சொல்றாங்க, அதானுக்குண்டு ஒரு, அது நீங்க அரபிக்ல யூஸ் பண்ணலாம், பட் ஜென்ரலா எப்படி சொல்றது? வாங்க சொல்றாங்கன்னு சொல்லுவாங்களே, அதான் சொல்றாங்க. How will you say that? There is a call for prayer. There is a call for prayer. அதாவது வணக்கத்துக்கான அழைப்பு, தொழுகைக்கான அழைப்பு விடுக்கப்படுவது. There is a call for prayer. ரைட். அப்போ இது நாங்கள் முஸ்லிம்ஸாக இருக்க நேரம் மஸ்ஜித்ஸில் சொல்றது கால் ஃபார் ப்ரேயர். இதே மாதிரி கோயில்களில் ஏதாவது நடந்தால்
there is a call for worship. வணக்கத்துக்காண்டி கூப்பிடுறாங்க சொல்லுவாங்க worship. ஓகே ரைட். அப்போ வேர் ஆர் யூ நவுன்னா நீங்க எங்க, நீ இப்ப எங்க இருக்கிறாய்? வேர் இஸ் த லைப்ரரி? லைப்ரரி எங்க இருக்குது? வேர் இஸ் மை ஃபோன்? வேர் இஸ் அஃப்னான்? ஒரு ஆளை பத்தி கேட்கு, அவர் எங்க? வேர் இஸ் அஃப்னான்? வேர் டிட் யூ கோ? நீ எங்க போனாய்? ஒரு ஆள் வந்து நிற்கிறாரு, லேட் ஆகிட்டு. நீங்க சொல்றீங்க ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் ஹியர் ஃபார் 20 minutes. I have been waiting here for an hour. ஒரு மணித்தியாலமா? an hour. Where did you go? நீ எங்க போனாய்? Where did he go? அவன் எங்க போனான்? Where did she go? Right? இப்படி கேட்கலாம். Where? எங்கே? Right? இப்ப நான் கேட்கிறேன் ரேண்டமா ஒரு ஆள்கிட்ட பார்ப்போமே. Let's say Rukaiya, where are you now? One word la sollama and I am from sonna sari. Where are you now? Just try. அதுக்காண்டி சொல்லிடுறாங்க I am online. I am also online. சரியா? உங்களோட இடத்தை சொல்றேன். Okay, it's not answering. Okay. Fatima Safwan, where are you now? Come on, guys. Amna Farhat, where are you now? Is there a problem in unmuting? Le, matalku pesnaangale? No answer. My God. நீங்க பெரியஸ் நீங்க தான் போட்டுக்கொள்றீங்க இது நினைக்கிறேன். Fatima Arif Din, where are you now? I am from at my home. I am from home. Where? At room. At room. I'm asking about the location. Geographical location. Which town, which village? Other than a girdle. Goal. Smart answer. Huh? Where are you from? Goal. Goal. Okay. So you gave a very smart answer. Goal. You are now from Goal. Okay. You are joining from Goal. Okay, good. But you gave a very smart answer. I like it. சரியா? உங்களே மடக்கிட்டீங்க. I am from room ன்னு சொல்லிட்டீங்க என்ன? Good. அப்ப இது எங்கேன்னு கேட்கறது என்ன? Where is it? ஒரு விஷயத்தை எங்கேன்னு கேட்கறதுக்கு நீங்க கேட்கலாம். இப்ப நீங்க யோசிக்கலாம், நீங்க என்னென்ன விஷயத்தை கேட்கறது, எப்படி எங்கே கேட்கறது. ஸோ where is my purse? என்னுடைய பர்ஸ் எங்கே? அப்ப இப்போ ஒரு பதில் சொல்றாரு, it is on the table, it is in the அல்லது inside the wallet, sorry, it is inside the drawer, it's in the cupboard. But in, on and the prepositions நான் இன்னொரு சந்தர்ப்பம் வந்தா பார்க்கலாம். இல்லாட்டி சார் அன்றைக்கு லேசா சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ப்ரிப்போசிஷன்ஸ் என்னன்னு. அப்ப அந்த மாதிரி வேர்ட்ஸை பயன்படுத்தி நாங்க அது எங்க இருக்குது, அது அமைவிடங்களை பத்தி பேசலாம். ஸோ வேங்கிறது எங்கே. அடுத்த கொஸ்டின் why. Inquiring about reasons. காரணம் கேட்குறது. Why? Right? Why are you crying? ஏன் அழுகிறாய்? Why are you crying? Why is this book here? இந்த புத்தகம் ஏன் இங்கு உள்ளது? Why is this book here? Why can't you speak? உன்னால் ஏன் பேச முடியாது? இந்த ரெட் கலர்ல இருக்கிறத கொஞ்சம் இக்னோர் பண்ணுவோம். இப்போதைக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுக்கு போவோம். Why are we here? நாங்க ஏன் இங்க இருக்கிறோம்? Why are we here? Right?
அப்போ திரும்ப ஒருக்க நான் டிரான்ஸ்லேட் பண்றேன். Why are you crying? நீ ஏன் அழுகிறாய்? Why is this book here? இந்த புத்தகம் ஏன் இங்க இருக்கிறது? Why can't you speak? உன்னால் ஏன் பேசலாம் இருக்குது? Why are we here? நாங்க எங்க இருக்கிறோம்? காரணம். Why ஏன்? ரைட்? இப்ப இதுல why can't you speak ன்னு சொன்னா ஏன் நீ உன்னால பேச இல்லாம இருக்குது? இப்ப நான் இதுல கேட்கிறேன், உங்கள்கிட்ட கேள்வி அதுதான். I'm asking questions, some people are answering, some people are not answering. அப்ப நான் கேட்கிறேன், why can't you speak? What's the reason? அப்ப ரீசன் கேட்கறதுக்கு பண்றது why can't you speak? ரைட்? அப்ப ஏன் உங்களால பேச இயலாது? இப்ப இந்த ரெட் கலர்ல கேட்டிக்கிறது கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி கேட்கிறது. எப்படின்னா why don't you speak எப்படின்னு கேட்குறா, இப்போ ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்கிறேன், இந்த ஏன் நீ பேசக்கூடாது அப்படின்னு கேட்பேன். ஏன் நீ பேச மாட்டேங்கிறாய்? வை டோன்ட் யூ ஸ்பீக்னு கொஞ்சம் அதட்டி கொஞ்சம் இந்த ஹார்ஷா கேட்குறது. ஒரு ஆளை ஏசுறதுக்காக வேண்டி அதை கேட்குறது. என்ன வை டோன்ட் யூ ஸ்பீக்? ஏன் நீ பேசக்கூடாது? ஏன் பேசாம இருக்கிறாய்? வை காண்ட் யூ ஸ்பீக்னா உன்னால் ஏன் முடியாம இருக்குதுன்னு சும்மா நார்மலா கேட்கிறோம். வை டோன்ட் யூ ஸ்பீக்னு கேட்டா டோன் வித்தியாசம், கொஞ்சம் கடுமையா கேட்குது. ரைட்? வை டோன்ட் யூ ஸ்பீக்? இப்போ சொல்லுவார், இப்போ சில நேரம் ஒரு தகப்பன் வந்து பிள்ளைகிட்ட விசாரிக்கிறார், கேள்வி கேட்கிற பதில் சொல்லவே மாட்டிக்கிறான். அப்போ தகப்பன் கேட்கலாம், வை டோன்ட் யூ ஸ்பீக்னு சொல்லி அதட்டி பேசலாம். ஏன் நீ சத்தம் போடாம வைக்கிற? பேசு, ஸ்பீக், ஸ்பீக் நவ், வை டோன்ட் யூ ஸ்பீக் அப்படின்னு சொல்றது தான் இந்த வை டோன்ட் யூ ஸ்பீக். அப்போ அது வந்து ஒரு கடுமையான இடங்கள்ல தான் நாங்கள் இதை யூஸ். மற்றபடிக்கு வைங்கிறது ஜென்ரலி நீங்க காரணத்தை கேட்குறீங்க. ரைட்? வை ஆர் வி ஹியர்? நாங்க ஏன் கேட்கிறோம்? நீங்க உங்களை பத்தி சில நேரம் வாழ்க்கையில போற நேரம் இடையில எங்கேயோ ஒரு இடத்துல யோசிச்சு பார்த்து தான் இருப்பீங்க. இல்லைன்னா இதுக்கு பிறகு யோசிக்கணும். வை ஆம் ஐ போர்ன்? நான் ஏன் பிறந்தேன், ஏன் பிறந்துள்ளேன் அப்படி கேட்கறது. நான் வை ஆம் ஐ போர்ன்? அது சில ஆட்களுக்கு அப்படி வரும், இடையில ஒரு கொஸ்டின் வரும். நிறைய சேலஞ்ச் ஃபேஸ் பண்ண நேரம் அல்லது உலகத்தை ஆய்வு செய்கிற நேரம் நேச்சுரலி யூ கெட் தட் கொஸ்டின் இன் யோர் மைண்ட். வை ஆம் ஐ போர்ன்? நான் ஏன்? அப்போ ரீசன்ஸ் கேட்குறது. ரைட்? வை இஸ் திஸ் ஹேப்பனிங்? இது ஏன் நடக்குது? Why is this happening to me? சில ஆளுக்கு அந்த ஃபெடப் ஆகி கேட்குறது தானே, என்ன எல்லாம் எனக்கு மட்டும் நடக்குது, என்னத்துக்கு? Why is it happening to me? Why is it happening? Happening தான் நடைபெறுகிறது. Happening to me, எனக்கு. ரைட்? இது காரணத்தை நாங்க இருக்கிறோம். Why did you do that? ஏன் நீ அப்படி செய்தாய்? Why did you come? நீ என்னத்துக்கு வந்தாய்? Reason. Why did you come? I told you not to come. நான் வர சொல்லலையே, அப்படித்தானே சொல்லியிருந்தேன். I told not to come. Why did you come? Right. ஏன் மறந்தாய்? எப்படி கேட்பீங்க? ஒரு ஆள் சொல்லுங்க, காரணம் கேட்பீங்க. ஏன் மறந்தாய்? Why are you forget? Why did you forget? Did அது காரியம் ஒன்று செய்யறது தானே. அப்ப டிட் வந்து தான் forget வரும். Why did you forget? ஏன் மறந்தாய்? Why did you come? ஏன் வந்தாய்ன்னு சொல்ற இடத்துல அது அந்த கம், why did you come-க்கு பதிலா why did you forget? Why did you drink? அது ஏன் குடித்தாய்? Why did you drink? Right? Why did you eat? ஏன் சாப்பிட்டாய்? This is fasting time. நோம்பு நேரத்துல மறதியில சாப்பிட்றோம். Why did you eat? அப்போ சொல்ல, ஓ ஐ forgot. இல்லாட்டி சொல்லுவாரு genuine reason. I felt very hungry. ஹங்க்ரியும் angryயும் கன்ஃபியூஸ் ஆகுறது ஆட்கள் புதுசா லேர்ன் பண்றேன். angryண்டா கோபம், ஹங்க்ரிண்டா பசி. ரைட்? தாகத்துக்கு என்ன சொல்றது இங்கிலீஷ்ல? thirsty. I feel thirsty. Right? Okay. Cool. So you learned about why.
நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹவு. ஹவுன்னு சொன்னா டு இன்குவயர் அபவுட் அ மேனர். மேனர்னு சொன்னா ஒரு விஷயம் எவ்வாறு நடந்தது, எந்த முறையில், எந்த அடிப்படையில் ஒரு விஷயம் நடந்ததுன்னு கேட்கறது ஹவு கேட்போம். ஹவு எப்படி எப்படின்னு மாதிரி. ஹவு டிட் யூ டூ தட், அது எப்படி செய்தார். ஹவு டிட் யூ டூ தட். ஹவு டிட் யூ கம், எப்படி வந்தார். அப்ப இதுவும் அந்த மெத்தடை கேட்கிறது, எந்த மெத்தட்ல விஷயம் நடந்ததுன்னு கேட்கிறது. ஹவு டிட் யூ கம், ஹவு டிட் யூ கோ, ஹவு டிட் யூ ஸ்டடி, நீ எப்படி படித்தாய். ஐ எம் சோ அமேஸ்ட், நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். ஹவு டிட் யூ ஸ்டடி, ஐ வுட் லைக் டு நோ அபவுட் இட், அதை தெரிஞ்சு கொள்றதுக்கு விரும்புகிறேன். ஹவு இஸ் இட், எப்படி இருக்குது. ஹவு இஸ் இட் அப்படிங்க, எப்படி இருக்குது. ரைட். ஹவு இஸ் எவ்ரி திங், இது நலம் ஒரு ஆள்கிட்ட சுகம் விசாரிக்கிறதுக்கு நீங்க கேட்கலாம். ஹவு இஸ் எவ்ரி திங், எல்லாம் எப்படி, எல்லாம் எப்படி சுகமா. ஹவு இஸ் எவ்ரி திங். ரைட். இதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான ஹவு லாங், நாங்கள் இன்னொரு இடத்துல வரும். ஹவு லாங் இஸ் த டேபிள், இது கொஞ்சம் வித்தியாசம். இது என்னன்னா எவ்வளவு நீளம். ரைட், அது வேறு. எவ்வளவு நீளம், இந்த டேபிள் எவ்வளவு நீளம் இருக்கு. ஹவு லாங். மேலே இருக்கிற கிரீன்ல இருக்கிறது தான் அந்த மெத்தடை பத்தி கேட்குது. ஹவு இஸ் இட். ரைட். இதுல இன்னொன்று கேட்பொண்டு இருக்கிறேன். மோஸ்ட்லி தேர் மைட் பி பீப்புள் ஹூ நோ அபவுட் கிரிக்கெட். கிரிக்கெட்ல ஒரு இடத்துல அல்லது பல இடங்கள்ல போலர் வந்து போலை போட்டதுக்கு பிறகு, உதாரணத்துக்கு எல்பிடபிள்யூன்னு கொண்டு இருக்கணும் தெரியும். விக்கெட்டுக்கு முன்னுக்கு காலை மறைச்சா, பேட்ஸ்மேன் காலை மறைக்கிற நேரம் போல் வந்து அவருடைய நீல பட்டுட்டுனா எல்லாரும் மற்ற எதிர்த்தரப்புல இருக்கிறார்கள் போலர் உட்பட அம்பையரை பார்த்து ஒரு கேள்வி ஒன்று கேட்பாங்க. என்ன கேள்வி அது? அல்லது பெட்ல ஏதாவது அடிச்சுட்டு போய் பிடிச்சிட்டாங்க, அவுட்டா இல்லையான்னு கேட்கறதுக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்பான். வாட்ஸ் இட்? சத்தமா கேட்பாங்க. Anybody knows? Nobody watches cricket. Nobody plays cricket. நினைக்கிறேன் கேர்ள்ஸ்ல நிறைய பேர் இப்போ ஐபிஎல், எல்பிஎல், அந்த பிஎல்லாம் பார்க்கறதுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லையா? நிறைய கிரிக்கெட் ரசிகர்கள் இருப்பீங்க, கிரிக்கெட் பேட்ஸ்மேன் ஃபேன்ஸ் இருப்பீங்க, போலர் ஃபேன்ஸ் இருப்பீங்க. தெரியுது ஐபிஎல் நடந்து முடியுதோ தெரியுது, நான் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன அது, நான் சொல்ற சினாரி விளங்குதோ தெரியுது. போல போட்ட நேரம் அம்பேரை பார்த்து ஒரு வேர்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. என்ன அது? அவுட் கேட்கறதுக்காக வேண்டி, அவுட்டா இல்லையான்னு கேட்கறதுக்கு ஒரு கேள்வி உண்டு. எனிபடி பாய்ஸ்? என்னடா ஒன்றும் இல்லையா? கிரிக்கெட் பார்க்குறதே இல்லையா? போ இப்போ எல்லாம் ஃபோன் மாறிட்டு போல என்ன. ஸோ அதில் கேட்பாங்க ஒரு கேள்வி, ஹவுஸ் தட்னு சத்தம் போடுவோம். ஹவ் யூ ஹர்ட் தட், ஹவ் யூ நோட்டிஸ் தட்? ஹவுஸ் தட் என்று சொல்லி அம்பையரை பார்த்து இப்படி அப்படி ஒரு கேள்வி, இல்லாட்டி இப்படி ரெண்டு கையை காட்டி அது ஹவுஸ் தட். அது உண்மையாக எழுதி பார்த்தால் HOWZHAAT ஹவுஸ் தட்னு இருக்கு. அது எதுட இணைப்புண்டா ஹவு இஸ் தட், அது எப்படி. ஹவு இஸ் திஸ்ன்னு கேட்ட மாதிரி ஹவு இஸ் தட், அதுதான் ஹவுஸ் தட்டா மாறிட்டு. அது எப்படின்னு கேட்குது. நான் இப்படி போட்டீங்கன்னா அவுட்டா இல்லையா, அது எப்படின்னு கேட்கறது தான் ஹவுஸ் தட்னு கேட்பான். அப்போ காரணத்தை கேட்குறேன், அந்த காரணம் இல்லை, அந்த எப்படி, அந்த மேனர் ஓகேயா. ஸோ ஹவு டிட் யூ டூ தட், ஹவு டிட் யூ கம், ஹவு இஸ் எவ்ரி திங், ஹவு இஸ் இட். இப்படி பல விஷயங்கள்ல நீங்க ஒரு மெத்தடை பத்தி பேசுறது கேட்கறதுக்கு நீங்க இந்த ஹவ்வை பாதிக்கும். ரைட். ஹவு டிட் யூ, பொதுவாக இந்த ஹவு டிட் இந்த இதுல வரும், இந்த ஸ்டைலில். யூக்கு பதிலாக அவனை போட்டு கேட்குறேன்னா ஹவு டிட் ஹீ, ஹவு டிட் ஹீ கோ, எப்படி போனான். டிட் ஹீ கோ பை பஸ், டிட் ஹீ கோ பை பைசிக்கிள், ஆர் டிட் ஹீ வாக், நடந்து போனாங்க.
did he? How did he go? எப்படி போனான்? ரைட். வீட்டுல எலி வந்த வீட்டுக்குள்ள ஆச்சரியமா கேட்பீங்க, எல்லாம் நீங்க கவர் பண்ணி வச்சிருப்பீங்க. How did this come? இது எப்படி வந்துச்சு? How did this come? விசாரிங்க. ரைட். அடுத்தது விச்ன்னு சொன்னா டு இன்குவயர் அபவுட் அ ஸ்பெசிபிக் மெம்பர் ஆஃப் அ குரூப். ஒரு கூட்டமா இருக்கிற ஒரு பொருள் அல்லது ஆட்கள், அதுக்குள்ள நீங்க குறிப்பிட்ட யாராவது ஒரு ஆளை பத்தி விசாரிக்கிறது அல்லது ஒரு பொருளை பத்தி விசாரிக்கிறது விச் பாதிக்கும். குரூப்பா இருக்கிற இடத்துல, ரைட்? பொருளா இருக்கலாம், ஆட்களா இருக்கலாம். விச் ஒன் வாஸ் இட்? நீங்க சில பொருட்களை தேடுறீங்க, இதுல எது எதுன்னு கேட்பீங்க. விச் ஒன் வாஸ் இட்? இதுல எது? எல்லாத்தையும் நீங்க கேள்விகள்ல பார்த்துருவீங்க. பின்வருவனவற்றுள் சரியானது எது அல்லது எவை? அதான் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஓ ஆர் கரெக்ட். இப்போ எதுக்கு இஸ் பாய்ப்பீங்க, எவைக்கு ஆர் போட்டு கேட்பீங்க. நான் விச் ஆஃப் த ஃபாலோயிங், பின்வருவனவற்றில். அல்லது ஒரு மார்க்கெட்ல போய் ஒரு பொருளை பார்த்துட்டு சும்மா ஒப்பிட்டு கேட்பீங்க. விச் ஒன் இஸ் பிகர்? இதுல எது பெருசு? விச் ஒன் இஸ் ஸ்மால்? விச் ஒன் இஸ் குட்? விச் ஒன் இஸ் பெட்டர்? இதுல எது சிறந்தது? ரைட். விச் ஒன், பொதுவாக விச் ஒன் போட்டு கேட்போம். குரூப்புக்குள்ள உண்டு. விச் ஒன் ஆர் யூ கோயிங் டு சூஸ்? நீங்க ஒரு உடுப்பு கடைக்கு போறீங்க, டெக்ஸ்டைல் உடுப்பு கடைக்கு சொல்றது என்ன? டெக்ஸ்டைல் ஷாப், ரைட்? ஃபேஷன் ஷாப் அல்ல. ஃபேஷன் சொன்னா அந்த காட்டுறது, உடுப்பை உடுத்தி காட்டுறது தான் ஃபேஷன். பொதுவா உடுப்பு கடைகளுக்கு சொல்றது டெக்ஸ்டைல்ஸ், புடவை கடைன்னு சொல்லலாம், ரைட்? சொல்லுவோமே, ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்புக்கு கேர்ள்ஸ்லாம் போறீங்க, ஈவன் பாய்ஸ் உங்களோட சைடுக்கு நீங்க போறீங்க, ஷர்ட் எல்லாம் எடுத்து கேட்குறீங்க. இப்போ அவங்க சேல்ஸ் பர்சனும் ரொம்ப ஆர்வமா கேட்குற ஷர்ட் எல்லாம் எடுத்து போட்டாரு. இப்போ அவருக்கு எரிச்சல் வருது, ஒரு கட்டத்துக்கு மேலே எரிச்சல் வந்துடும். 4 ஒரு 10-15 ஷர்ட் டிசைனை காட்டியாச்சு. இப்போ அவருக்கு கோவம் வந்து என்ன சொல்றாரு, இப்படி பார்த்துக்கொண்டு இப்போ முறைச்சு கொண்டு இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அவர் கேட்கலாம் இந்த கேள்வி, நீங்க எடுக்க போறீங்களா இல்லையா? இனி பொறுமை எழுந்து கேட்பார். இஃப் யூ டெஸ்ட் த பொறுமைக்கு என்ன சொல்றது இங்கிலீஷ்ல? பொறுமை, பேஷன்ஸ். பேஷன்ஸ், PATIENCE, PATIENCE, பேஷன்ஸ். ஸோ இஃப் யூ டெஸ்ட் their பேஷன்ஸ், அவருடைய பொறுமையை நீங்க சோதிச்சா அவர் கேட்பாரு, விச் ஒன் ஆர் யூ கோயிங் டு சூஸ்? இது எதை நீங்க சூஸ் பண்ண போறீங்க? ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஒர்க், எனக்கு நிறைய வேலை. ஐ ஹாவ் டு லுக் ஆஃப்டர் அதர் கஸ்டமர்ஸ், எனக்கு வேற கஸ்டமர்ஸை பார்க்க வேண்டி. ப்ளீஸ் மேக் அ டிசிஷன், தயவு செய்து ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. ரைட். அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு நீங்க அவரை தள்ளிடுவாங்க. ரைட். ஒரு சிச்சுவேஷனுக்காண்டி சொன்னேன், ரைட்? அப்போ விச் ஒன் ஆர் யூ கோயிங் டு சூஸ்னா நீங்க எதை தெரிவு செய்ய போறீங்க? விச் ஒன் இஸ் பிகர், விச் ஒன் இஸ் ஸ்மாலர், விச் ஒன் இஸ் டாலர், எது உயரமானது, ரைட்? அல்லது ஒப்பீனியன் இருக்கலாம், விச் ஒன் இஸ் நைஸ், இது எது நல்லது, இது அழகு, விச் ஒன் இஸ் பியூட்டிஃபுல். இப்படி நீங்க அட்ஜெக்டிவ்ஸ் கொஞ்சம் பாவிச்சு கேட்கலாம். அப்போ விச்சுங்கிறத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு கூட்டமா இருக்கிறதுல நீங்க அதை பத்தி விசாரிக்க, இன்கொயர் பண்றது, எது என்று சொல்லி. விச் ஒன் இஸ் இட், அதுல எது விச் ஒன், ரைட்? ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் தட். அடுத்தது ஹூம். இது வந்து ஒரு நபரை பத்தி நாங்க கேட்கிற ஒப்ஜெக்டிவ் கேஸ்ன்னு சொல்லுவோம், ரைட்? ஹூம் டு யூ சீக், யாரை நீங்க தேடுறீங்க? சீக் இந்த தேடுதல். Who do you seek னு கேட்க மாட்டோம். Whom do you seek? Whom do you suspect? யாரை சந்தேகிக்கிறீங்க? Right? Whom amongst us is better? By amongst ஒரு வகையான preposition தான். Amongst சொன்னா amongst us, எங்களுக்கு மத்தியில், மத்தியில்னு சொல்றது amongst. எங்களுக்கு மத்தியில் யார் சிறந்தவர்? Whom amongst us is better? Right?
டு whom இட் மே கன்சர்ன். சில கடிதங்கள்ல நாங்க மேல டைப் பண்ணுவோம். ஒரு ஆளை வந்து சேரா மேடமான்னு தெரியாட்டி, அதாவது யாருக்கு அனுப்புறோன்னு தெரியாது ரிசீவ் பண்றது. அப்போ நீங்க போடலாம் டு whom இட் மே கன்சர்ன். இது யாருக்கு கவனத்தில் எடுக்கப்பட வேணுமோ அவருக்கு. இட் மே கன்சர்ன்டா அவருடைய கவனத்துக்கு. டு whom இட் மே கன்சர்ன், யாருடைய கவனத்துக்கு எடுக்கணுமோ அவருக்கு. இப்படி நாங்க whomன்னு சொன்னா ஒரு யார், எவர், அந்த மாதிரி ஒரு எவர்ன்னு சொல்லலாம். ரைட், whom do you suspect அல்லது யாரை, அப்படி ஒரு மீனிங்கு போகும். ஸோ more you practice this you will get used to it. who யூஸ் பண்றதா whom யூஸ் பண்றதா. whose பாவிக்கிறது ஓனர்ஷிப், உரிமையை பத்தி கேட்குது. whose are these, இவைகள் யாருடையவை. whose shoes are these, இந்த shoes யாருடையவை. whose birthday is it today. whose mic is unmute. Lot of people mics are unmute here on the list. அப்ப யாருடைய மைக் வந்து அன்மியூட்ல, சாரி, now you are muted, no. அப்ப யாராவது இடையில மைக் அன்மியூட் பண்ணா நான் கேட்பேன் whose mic is unmute, யாருடைய அன்மியூட் பண்ணப்பட்டிருக்குது. whose phone, அப்போ ஒரு உரிமை கோரலோடு சம்பந்தப்பட்ட கேள்விதான் இது. whose phone is ringing, யாருடைய போன் ரிங் ஆகுது. கடைசி வந்து I wonder whose car is that, யாருடைய காரோ தெரியல. I wonder, அது வந்து ஒரு வகையான இந்த என்ன சொல்றது, wonder, I wonderன்னு சொன்னா ஒரு எப்படி சொல்றது, தமிழ் டிரான்ஸ்லேஷன் டிரெக்டா இல்லை, அதான் மீனிங்க சொல்றேன். I wonder whose car is that, யாருடையோ தெரியல என்ன அந்த கார் யாருடையோ தெரியல. I wonder whose car is that. I wonder whose house is that. So nice, so beautiful, right? I wonder who's that person. அந்த நபர் யாரோ தெரியல. He is looking good, நல்லா பார்க்கறது நல்லா இருக்கிறாரு. ரைட், she is looking beautiful, பார்க்கறது அழகா இருக்கிறார். ரைட், இப்படி நீங்க சொல்ற I wonder, தெரியல அந்த மாதிரி ஒரு மீனிங் தான் wonder. யாரோ whose, இவங்கன்னு யாருடைய. whose property is this, இந்த ப்ராப்பர்ட்டின்னு சொன்னா சொத்து. whose property, whose house is this, இது யாருடைய வீடு. next one, how much. how much நாங்க பயன்படுத்துறது to inquire about the amount, அதாவது ஒரு எண்ணிக்கை சம்பந்தமா அல்லது ஒரு பெருமானம்னு சொல்லலாம் amount. how much does it cost, இது எவ்வளவு தேரும், எவ்வளவு பெருமானம் கொள்ளும், அது காஸ்ட். நீங்க தமிழ்ல தான் காஸ்டே யூஸ் பண்றீங்க. இது எவ்வளோன்னு கேட்குறேன், how much does it cost, கடையில போய் கேட்கலாம். அல்லது நீங்க நிறுவையை கேட்கலாம், how much does this weigh. வெயிட்ன்னு சொன்னா நிறுவை, அதாவது நவுன், WEIGH ஒரு டி ஒன்று வரும், அது வெயிட்ன்னு சொன்னா நிறை. இங்கே கேட்குறோம் வினை சொல்லா ஒரு வேர்பா வந்து இது how much does this weigh, இது எவ்வளவு நிறை கொள்ளும். it will be 500 gram, 1 kilo, 3 kilo. how much is it, எவ்வளோ. how much for this, இதுக்கு எவ்வளோ. how much for these, இவைகளுக்கு எவ்வளோ, அப்படி காட்டி சொல்றது. how much for 2 of these oranges, இந்த 2 ஆரஞ்சுக்கு எவ்வளோ. how much for, இதெல்லாம் சாதாரண மார்க்கெட்ல நீங்க போய் சும்மா கதைக்கலாம். நான் ஒன்றும் நினைக்க போறது இல்லை, நான் சொன்னேனே, நான் நினைக்கிறேன் உங்களுக்கு சொல்லிருக்க மாட்டேன். பொதுவாக நான் சொல்றது ஸ்போக்கன் இங்கிலீஷ் செஷன்ஸ்ல வந்து whenever you, I think there are certain problems why we don't speak, why we fear to speak English. There are several reasons. One of the reasons நான் சொன்ன இந்த barriers, தடைகள், அதுக்கு சில நேரம் ஃபோபியான்னு சொல்லுவோம். ஏன்னா சும்மா வீண் பயம், மேடைக்கு முன்னுக்கு வந்து பேசுறது, சும்மா கேள்வி கேட்ட பதில் சொல்றதுக்கு வைக்கப்படுறது, ரைட். ஆனா தனியை விட்டா நல்லா கதைப்பீங்க, அப்படி ஒரு விஷயம் இருக்குது. வீட்டில் விட்டா நீங்க தனியாக கதைப்பீங்க, கண்ணாடி முன்னுக்கு போய் கதைச்சாலும் கதைப்பீங்க, நோ ப்ராப்ளம். அது சும்மா ஒரு ஆடியன்ஸை கண்டோடனே ஒரு தேவையில்லாத ஒரு பயம் பாரு.
இப்படி பயந்து கொண்டு இருந்தா அல்லது பிளவிட்டுருவோமோ, சொன்னால் யாராவது சிரிப்பாங்களோ யோசிக்க நேரம் நான் சொன்னேன், அதுல ப்ரோக்ரஸ் வர்றது கஷ்டமாயிடும். Now think about, if you are like this, think about certain people in the society. Foreigners are coming to Sri Lanka, right? Lot of foreigners, especially from European countries, America, Australia. நாங்கள் வெள்ளக்கார ஆட்கள்னு சொல்ற மாதிரி ஆட்கள்லாம் வாரம் இல்லையா, நிறைய பேர் வரோம், வந்து நிறைய இடங்கள் விசிட் பண்றாங்க. விசிட்டிங், ரைட்? விசிட் பண்ற இடங்கள்ல சில நேரம் தெருவோரமாக அந்த ஸ்டால்ஸ் இருக்கும், சின்ன சின்ன இந்த கடைகள் வச்சிருப்பாங்க, ஆட்கள் சிங்கள ஆட்கள் வச்சிருப்பாங்க, அல்லது எங்களோட ஈஸ்டர்ன் சைட்ல போனால் முஸ்லீம் ஆட்களோட கடைகள் அப்படி நிறைய இருக்கும். இப்போ அந்த டூரிஸ்ட்லாம் போற நேரம் போயிட்டு அவங்க ஏதாவது ஒன்று கேட்டா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, மாமா தானே அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க அந்த ஆட்கள். ரெடி ஏதாவது ஒன்று சமாவென்ன மன்னிச்சு கொள்ளுங்கன்னு ஏதாவது சொல்றாங்களா? இல்லை. வாரால அனுசரிச்சு எஸ் பட் யூ ஓன் ஏதாவது ஒரு சின்ன ஒரு புரோக்கன் இங்கிலீஷாவது போட்டு, ஏண்டா அவங்களோட மைண்ட்ல இங்கிலீஷ் பேசுறது இல்லை முக்கியம். என்ன முக்கியமா இருக்கும்? அந்த அந்த விற்கிறாளுக்கு தன்னிட்ட இருக்கிற ஒரு சாமான இவனுக்கு விற்கலுமா இயலாது, அவன்கிட்ட மைண்ட்ல அதுதான் ஓடும், ஒப்ஜெக்டிவ் அதுதான். அப்போ அந்த ஒப்ஜெக்டிவ் அடையிறதுக்கு அவன் என்னாவது சரி ஒரு இங்கிலீஷை போட்டு கதைச்சு அந்த சாமானை எப்படியாவது வித்துருவான். ஹி இஸ் சக்சீடிங் இன் லைஃப். இதுதான் தேவை. ஸ்போக்கன் இங்கிலீஷ்ங்கிறது இதுதான் அடையும். உங்களோட ஒரு விஷயத்தை நீங்க சாதிக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் வேணும். இப்போ நீங்க வெக்கப்பட்டு கொண்டிருந்தா ஒரு நாளும் ஒரு வேலையும் சாதிக்கவே இல்லாது. இப்போ சாதிக்கிறதுக்காக வேண்டியாவது உங்களோட விஷயங்களை அடைஞ்சு கொள்றதுக்கு நீங்க சம்திங் நீங்க போட்டு பேசதான் வேணும். அழகா பேசலாம். சின்ன பாய்ஸ் அங்கே சின்ன பிள்ளைகள் கம் கம் 5 rupees, 100 rupees, 500 rupees, I give discount, you take 2 அப்படின்னு ஏதாவது ஒரு புரோக்கன் இங்கிலீஷை போட்டு அந்த பழங்களை அது இது பொட்ஸ் எல்லாத்தையும் அந்த ஃபாரினர்ஸுக்கு விற்கிறான். அவங்களுக்கும் அது இன்ட்ரெஸ்ட். அப்படி பேசுற நேரம் சில கன்வின்ஸ் ஆடே நம்மளோட பாஷை பேசுறானே என்னென்று கேட்போம், அனுதாபத்திலாவது அந்த சாமானை வாங்கிட்டு போவோம். இதுதான் விஷயம். அப்படி ஒரு வீதியோரத்தில் இருக்கிற சாதாரண ஒரு சிறுவனுக்கு சிறுமிக்கு பேச இயலும்னு சொன்னா இங்கிலீஷ், ஒரு ஃபாரினரோட ஒரு வியாபாரம் பண்ண இயலும்னு சொன்னா, நாங்க என்ன அவ்வளோ காலேஜில் படிச்சு ஸ்கூல்ல படிச்சு இன்னுமே நாங்க யோசிச்சு கொண்டிருக்கோம் என்ன. ஸோ டோன்ட் திங்க் இங்கிலீஷ் லைக் தட். அது ஒரு பேரியர் இல்லை, அது ஒரு மொழி தான், ஜஸ்ட் another லாங்குவேஜ். ஒன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் அது ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ், எங்க போனாலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஊடகம். மற்றபடி அது ஒரு மொழி தான், தமிழ் மாதிரி, சிங்களம் மாதிரி, அரபிக் மாதிரி ஒரு லாங்குவேஜ். தட்ஸ் இட். விஞ்ஞானிகளை படிக்கிற விஷயங்கள்ல நான் நினைக்கிறேன் மோர் தென் 80-90% உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான், நத்திங் நியூ. நான் நினைக்கல இதுல எதுவும் பெருசா புதுசா இருக்கும். ஜஸ்ட் நாங்க நினைக்கல ஒரு ஒரு கொஞ்சம் அதை சார்ட் அவுட் பண்ற வேலையை மட்டும் தான் செய்யறோம். மற்றபடி நீங்க எல்லாரும் பெர்ஃபெக்டா அவங்கள்ட்ட நாலேஜ் இருக்குது, பேசக்கூடிய எல்லாம் அந்த அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது, பயன்படுத்துறதுக்கு தான் வாய்ப்பு. அது உங்களோட அந்த ஃபோபியா தடுக்குது. இது நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் எக்ஸெப்ட் பண்ணுவீங்க. ஓகே, மாற்று கருத்து இருந்தால் பேசலாம். ரைட். ஸோ இப்படியான கேள்விகள். ஹவு மச் ஃபார் 2 of these oranges? இந்த 2 ஆரஞ்சுக்கு எவ்வளவு? ஹவு மச் லேட் வில் இட் பி? எவ்வளோ தாமதமாகும்? லேட் எவ்வளோ லேட் ஆகும்? ரைட், ஹவு மச் லேட். அப்போ இப்படி மச்ங்கிறது அந்த அளவு பற்றி விசாரிக்குது. ஹவு மச் do you want for this? இதுக்கு எவ்வளோ வேணும்? ஹவு மச் ஆர் யூ சேயிங்? இந்த பேரம் பேசுவாங்க, விலைகள் பேசுற நேரம் நீ எவ்வளோ சொல்ற? ஹவு மச் ஆர் யூ சேயிங்? கிவ் மீ அ குட் அமௌண்ட். நல்ல ஒரு அமௌண்ட் ஒன்று சொல்லு. கிவ் மீ அ குட் அமௌண்ட். சின்ன சின்ன இங்கிலீஷ். திஸ் இஸ் நாட் குட், ஐ டோன்ட் வாண்ட். அப்போ நீங்கள் ரிஜெக்ட் பண்ணலாம். கிவ் மீ அ பெட்டர் ப்ரைஸ். நல்ல ப்ரைஸ் ஒன்று சொல்லு. அப்படி சும்மா கேஷுவலாக பேசிக்கொண்டு போகிற நேரம் தானே வந்து. ரைட். இது எண்ணக்கூடிய விஷயங்களுக்கு ஹவு மெனின்னு கேட்பீங்க. ஹவு மெனி
How many are there? எத்தனை இருக்குது? How many more days to go for the Hajj festival? I think 1 more week, no? 7 days, nearly 7 days or 6 days maybe. Yeah, maybe 6 days. If you leave out today, you have 6 days more. 1, 2, 3, 4, 5, 6. Yeah, 6 days more. How many more days to Hajj? How many more days to go? எவ்வளவு நாள் போக இருக்குது? How many friends are coming to the party? How many friends are coming to your meeting? How many more problems to come? இது நான் கேட்கக்கூடிய கேள்வி. இன்னும் எவ்வளோ பிரச்சனை வருது? ஒரு ஆள் வந்து சோகத்தில் இருக்கிறார், ஃபீலிங் வெரி சேட், worried. அவரை நீங்க ஆறுதல் படுத்துறதுக்கு போய் கேட்கலாம். Why are you worrying about this? How many more problems to come? இன்னும் எவ்வளோ பிரச்சனை வர இருக்குது? If you are feeling sad now, how are you going to face the future? இப்பவே நீங்க சோகம் அடைஞ்சால் face the future. How are you going to face the future? நீங்க எப்படி எதிர்காலத்தை முகம் கொடுக்க போறீங்க? How many more problems to come? So cheer up. Cheer upனா கொஞ்சம் உஷாராகுங்க. Cheer up, right? அப்ப how manyங்கிறது எத்தனை? How many do you have? How many? முன்னாடி பார்த்தது how much. அது என்ன ஏழாத விஷயங்களுக்கு how much பார்த்து. Right. அடுத்தது how long. Right. இது நான் ஏற்கனவே how long நீளத்தை பத்தி பேசணும். இது நேரம் சம்பந்தப்பட்டு. இப்ப நான் நேரத்தோடு பேசினேன் how long is this table. நீளம் எவ்வளவு. இங்கன்னா how long வந்து கூடுதலா டைமோட சம்பந்தப்பட்டு. How long have you been here? எவ்வளவு நேரமாக இங்க இருக்கிறீங்க? So how long have we been doing this session? இந்த செஷன் எவ்வளவு காலமா நான் செஞ்சு கொண்டிருக்கோம்? I think nearly 1 hour and 15 minutes. Right? Nearly கிட்டத்தட்ட nearly 1 hour and 15 minutes. So how long have you been here? எவ்வளவு நேரமா நீங்க இங்க இருக்கிறீங்க? How long do you want me to wait? எவ்வளவு நேரமாக என்ன நான் இங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அதால காத்திருக்கணும். How long do you want me? How long எவ்வளவு நேரம் do you want? உங்களுக்கு தேவை me to wait. Me to wait. நான் காத்திருப்பதற்கு உங்களுக்கு எவ்வளவு காலம் தேவை? How long will it take to finish the work? இந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும்? Right? அப்ப how long? Right? How long have you been studying at school? Random oral answer பண்ணுங்க பாப்போம். உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். How long have you been studying at school? அப்படிங்க காலத்தை சொல்லலாம். How long have you been studying at school? 2 years? 3 years? How long? சொல்லுங்க எவ்வளவு காலம்? How long have you been studying? யாராவது ஒரு ஆள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. எவ்வளவு காலம்னு கேட்கு. நீங்க ஸ்கூல்ல படிச்சு கொண்டு இருக்கிறீங்க. How long? 11 years. Okay, 11 years. Nearly 11 years. Right? So 11 years you have passed your life. Now, how many more years? We don't know. Inshallah, you should be having a long life. Wish pannu. We are wishing all of you should have a long life. So already 11 years you have spent in part of your life. Hereafter, you have to plan well. You have to plan well. நல்ல திட்டமிடும். இப்படி நீங்க கொஞ்சம் கொஸ்டின் பண்ணணும். லைஃப்பை கொஸ்டின் பண்ணணும், விஷயங்களை கொஸ்டின் பண்ணணும். அப்ப இப்படி காலத்தை பத்தி விசாரிக்கிற நேரம் how long? ஒரு ஆளை பார்த்து கேட்கிறோம், எவ்வளவு நேரமா படிச்சு கொண்டிருக்கிறாய்? How long have you been studying? So he will say, I have been studying for the past 5 hours. கடந்த 5 மணித்தியாலமா படிச்சு கொண்டிருக்கிறேன். For the past சொன்னா கடந்த 5 hours. அல்லது last இந்த வேர்டும் யூஸ் பண்ணும். For the last 2 hours. கடந்த 2 மணித்தியாலம். Right? Last past ரெண்டும் யூஸ் பண்ணலாம்.
ரைட். அப்ப இது how long. ஓகே. அடுத்தது how far. how late ஒன்று பாருங்க. இது டிஸ்டன்ஸை பத்தி கேட்குது. தூரம். how far is it to the station. இந்த நிலையத்துக்கு எவ்வளவு தூரம். how far is it to the station. how far is your home. உங்களோட வீடு எவ்வளவு தூரத்தில் இருக்கு. ரைட். how far is your home. how far is your school from your home. how far is your school from your home. உங்களோட பாடசாலை உங்களோட வீட்டில இருந்து தான் from எவ்வளவு தூரத்தில் இருக்குது. how far is. how far are we from reaching Chilo. நாங்க சிலோன்னு சொன்ன ஒரு நகரம் மேற்கு பகுதியில் இருக்குது ஸ்ரீலங்கால. the south of Portland. so how far are we from reaching Chilo. நாங்க சிலோவை அடைவதிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோம். அடைவது சென்றடைவது ரீச்சிங். ஸோ இப்படி உங்களோட இடத்தை பத்தி நீங்க பேசலாம். how far is your house from the main town. how far is your house from the school. உங்களோட ஸ்கூல்ல இருந்து உங்களோட வீடு எவ்வளவு தூரத்தில் இருக்குது. இப்படி சில ஜென்ரல் கொஸ்டின். அப்ப நீங்க அதுக்கு பதில் சொல்வீங்க 10 kilometers, 1 kilometers, இல்லாட்டி 5 minute walk, ஒரு 5 நிமிஷம் நட. அதான் அந்த தூரத்தை நாங்க சும்மா மதிப்பிடலாம். வேணாம் 5 minutes walkனா ஒரு சின்ன தூரம். 1 hour walk, ஒரு மணித்தியாலத்துக்கு நடக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு மணித்தியாலம் நடக்குன்னா நீங்க கால்குலேட் பண்ணலாம் எவ்வளவு தூரமா இருக்கும். ஒருத்தர் ஸ்பீடை பொறுத்து நாங்க சும்மா ஜட்ஜ் பண்ணலாம். அப்படி டிஸ்டன்ஸை பத்தி கேட்குது, தூரத்தை பத்தி கேட்குது. how far. இப்ப இப்படி கேட்போமே ஒரு கேள்வி. உன்னால எவ்வளவு தூரத்துக்கு பார்க்க முடியும். உங்களுக்கு தெரியும் கேன். படிச்சு சில நேரம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க கேன். அப்போ உன்னால எவ்வளவு தூரத்துக்கு பார்க்க முடியும். how will you ask that question. anybody. இந்த ரெண்டு துண்டும் வரும். முடியும் அடுத்து வரும். பார்க்கிறதுக்கு ஒரு வேர்ட் சொல்லுங்க. தூரம் பார்க்கிறது. பார்க்கறது வேர்ட் தெரியாதா இங்கிலீஷ்ல? தெரியாதுன்னு சொல்லுங்க. Yes, repeat. See. Yes, correct. பார்க்கிறது, தூரம் பார்க்கிறது சி. அப்போ சி வந்துட்டு how far வந்துட்டு முடியும்க்கு என்ன வேர்ட் சொன்னேன்? can. அப்போ சேர்த்து சொல்லுங்க பாப்போம். how far can. உன்னால் Can you see? Can you see? Correct. How far can you நீ உன்னால் see பார்க்க முடியும். How far can you see? எவ்வளவு தூரம் உன்னால் பார்க்க முடியும். சிம்பிள். வேர்ட்ஸை கொஞ்சம் ஜாயின் பண்ண தோணிட்டா சரி. How far can you see? How far is it? சிம்பிளா ஷார்ட்டா இருக்கலாம். இது எவ்வளவு தூரத்தில் இருக்குது. how far. வேற என்ன கேட்கலாம். how far. எவ்வளவு தூரத்துக்கு போக முடியும். உன்னால் போக முடியும். உன்னால் போக முடியும். அவங்க பார்க்க முடியுங்க சரி. வேர்ட் தெரியும். பார்க்கிறது. போக முடியும். போறது. how far. முடியும் என்ன? how far can you go. Yes. how far can you go. how far can you go. இப்ப அந்த யூன்ற இடத்துல அவன் சொன்ன அவனால் எவ்வளவு தூரம் போக முடியும். என்ன செய்வீங்க? யூக்கு என்ன செய்வீங்க? ஈயா மாத்தி விடுவீங்க. how
far can he go? How far can she go? அவர்களுக்கு they go. இந்த அந்த ப்ரோனவுனை மாத்தி விட்டா சரி. he, she, இல்லாட்டி நான்டா how far can I go? நீங்களே உங்களுக்கு இருக்கிறது, இல்லாட்டி நீங்க இன்னொருத்தட்ட இருக்கு, நான் எவ்வளவு தூரம் போகலாம், how far can I go? ரைட், அது ஓகே, அது நீங்க ஜென்ரலா தெரிஞ்ச நிமிஷம். அப்போ how farங்கிறது டிஸ்டன்ஸோட சம்பந்தப்பட்ட கேள்வி. அடுத்த விஷயம் இது how often. how oftenங்கிறது ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சின்னு சொன்னா ஒரு வேலையை எவ்வளவு தடவைக்கு ஒரு தடவை நாங்க செய்யறோம், அடிக்கடியா இருந்தாற் போலயா அப்படின்ற விஷயங்களுக்கு இது ஃப்ரீக்வன்சின்னு சொல்ல. அதுதான் எந்த அந்த அந்த வீதம், வீதம்னு சொல்லுவோம் தமிழ்ல. உதாரணம் கேட்கிறாரு, how often do you come here? நீ எவ்வளவு தடவைக்கு ஒரு தடவை இங்க வருவாய்? how often. அப்ப அவர் சொல்றாரு, I come daily. ஒவ்வொரு நாளும் வருது. ரெகுலர்லி, வளமையாக வருது. frequently, அடிக்கடி வருது. occasionally, இருந்தாற் போல வருது. ரைட். hardly, I come hardly. யாராவது சொல்லுங்க பாப்போம் என்ன மீனிங்? hardly, HARDLY. கடினமாக. wrong. கடினமாக இல்ல, கடினமாக இருந்துட்டு வருகிறேன் அப்படி சொல்லமான்னு யோசிச்சு வருவேன். விளங்கல சொல்லுங்க. இருந்துட்டு நின்று வருவேன். இல்ல, அதுதான் occasionally. OCCASSIONALLY. திரும்ப சொல்றேன், ஒகேஷனலின்னு சொன்னா இருந்தாற் போல நான் வாரேன். OCCASSIONALLY. ஒகேஷனலினா இருந்தாற் போல. இப்போ நீங்க ஹார்ட்லிக்கு கடுமையாக சொல்ல வந்தீங்க. அப்போ நீங்க எப்படி கேட்டா நல்லா இருக்குமா? ஹவ் ஆஃபன் டு யூ கம் ஹியர்? நீங்க எவ்வளவு தடவை ஒரு தடவை நீங்க வருவீங்க? நான் கடுமையாக வருகிறேன் அப்படி சொல்லலுமா? அப்படி மீனிங் அல்லது. ரைட்டா? அப்போ ஹார்ட்லின்னு சொன்னால் நெவர்ன்ற மாதிரி மீனிங். ஐ நெவர்ன்னு சொல்றா, நெவர்ன்னு சொன்னா ஒருபோதுமே வாரதில்லை. அதைத்தான் ஹார்ட்லி போட்டு சொல்றேன். ஐ ஹார்ட்லி கம் ஹியர் சொன்னா நான் இங்க வாரதே இல்லை. இப்ப இப்படி சொல்லுவோமே, என்னோட விஷயம் உண்டிக்குது, ஐ ஹார்ட்லி ஈட் ப்ரான்ஸ். ப்ரான்ஸ்ன்னு சொன்னா இறால், ப்ரான், PRAWN. அப்படின்னா அது மீனிங் நான் இறால் சாப்பிட்றது இல்லை. ஐ நெவர் ஈட் ப்ரான் நீங்க சொல்லலாம். அது வேற மாதிரி சொல்றேன்டா, ஐ ஹார்ட்லி ஈட் ப்ரான். செய்யறது இல்லை, ஒரு காரியம் செய்யறதே இல்லை என்று சொன்னால் நீங்க ஹார்ட்லி யூஸ் பண்ணணும். திரும்ப ஒருக்கா அந்த ஃப்ரீக்வன்சி ரிலேட்டட் வேர்டுக்கு சொல்றேன். அப்ப ரெகுலர்லி மீன்ஸ் வழக்கமாக, ஒகேஷனலின்னு சொன்னா இருந்தாற் போல, டெய்லின்ற ஒவ்வொரு நாளும், ஃப்ரீக்வெண்ட்லின்ற அடிக்கடி, ஹார்ட்லின்னு சொன்னா இல்லை, ரேலின்னு சொன்னா அரிதாக, அரிதாக வருது ரேலி. ரேலிக்கு இன்னொரு வேர்டு ஒன்னைக்கு செல்டம். ஐ செல்டம் கம் ஹியர். செல்டம், SELDOM, செல்டம் அப்படின்னு சொன்னா ரேலி, அரிதாக. இந்த மாதிரி விஷயங்கள் தெரியும். how often do you brush your teeth? occasionally, இருந்தாற் போல பல்லு திட்டுறது, நல்லதான் இருக்கும். ரைட். ஸோ how often does he visits his mother? அவன் எவ்வளவு தடவை ஒருக்க அவன் தாயை சந்திப்பான். how often do they play on that ground? அந்த மைதானம், that ground, on that ground, அந்த மைதானத்தில் எவ்வளவு தடவை ஒரு தடவை விளையாடுவான். they play daily, ஒவ்வொரு நாளும் விளையாடு. ரைட். they make lot of noise, சரியான சத்தம் போட்டு. ரைட். they often play. often the மீனிங்கும் இருக்குது. often அடிக்கடி. இப்போ நான் சொன்னேன் frequently இன்னொன்று often, இந்த இதில் சொல்லிக்கிற often. I often visit my mother. நான் என்னுடைய தாயை அடிக்கடி சந்திப்பேன். how often can we meet? நாங்கள் எத்தனை தடவைக்கு ஒரு தடவை சந்திச்சு கொள்ளலாம்? we can
மீட் ஒன்ஸ் அ மந்த், மாசத்துல ஒருக்க, ரைட்? கிழமையில 2 தடவை, பை வீக்லின்னு சொல்லுவோம். BI வீக்லி, WWKLY, பை வீக்லின்னா கிழமையில 2 தடவை. we can meet, அல்லது இப்படியும் சொல்லலாம், we can meet twice a week, once a month, daily, right? அப்படி உண்டு, ரைட்? அது வந்து how often சொல்றது. ஒரு வேர்ட் ஒன்று இருக்குது, just give me a moment. Yes, we can meet every fortnight. Fortnight ஒரு வேர்ட் ஒன்று, FORTNIGHT அப்படின்னு சொன்னா 14 நாள் பீரியட் சொல்றது, 14 days பீரியட் சொல்றது fortnight, FORTNIGHT. So we can meet every fortnight, ஒவ்வொரு 14 நாள், கிட்டத்தட்ட half a month. ஏன்னா 28 நாள்னா நாங்கள் ஒரு 2 நாள் தினம் ஒரு மாதத்துக்கு. ஸோ fortnightங்கிற சொன்னா எவ்ரி 14 days பீரியட் fortnight. எவ்ரி அதர் டே, ஒன்று விட்ட ஒரு நாள் என்று சொல்றது. எவ்ரி அதர் டே, ஒன்று விட்ட ஒரு நாள். எவ்ரி அதர் மந்த், ஒன்று விட்ட ஒரு மாதம். அப்போ ஒரு மாதம் சந்திக்கிறது, அதுக்கு அடுத்த மாதம் விடுறது, அதுக்கு அடுத்த மாதம் சந்திக்கிறது, அதுதான் எவ்ரி அதர் சொல்லுவோம். ரைட்? ஹவு டு யூ இது சொல்றது, இது ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம். ஒரு மெத்தடை பற்றி கேட்குறது, ரைட்? ஹவு டு யூ சே இட் இன் இங்கிலீஷ்? இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஹவு டு யூ மேக் அ கேக்? ஒரு கேக்கை எப்படி தயாரிக்கிறது, எப்படி? அப்போ எப்படி தான் ஹவு டு யூ ஸ்லீப், ஹவு டு யூ அந்த ஃபார்மேட்ல வரும். ஹவு டு யூ ஸ்டடி, நீ எப்படி படிக்கிறது, ரைட்? ஹவு டு யூ ட்ரா, நீ எப்படி வரைகிறாய், ட்ராயிங். திஸ் இஸ் ஸோ நைஸ். அடுத்தது ஆக்குபேஷன், ஒரு ஆளுடைய தொழிலை பற்றி கேட்குறது, டூ போட்டு கேட்குறது. வாட் டு யூ டூ, நீங்க என்ன செய்றீங்க அல்லது நீங்க என்ன பண்றீங்க. இன்னொரு ஆளை பார்த்து கேட்குற, வாட் டஸ் ரவி டூ, வாட் டஸ் ஷீலா டூ, ரவி என்ன செய்கிறார். வாட் டு யூ டூ ஃபார் அ லிவிங், நீங்க வாழ்றதுக்கு என்ன செய்றீங்க, சீவியத்துக்காக வேண்டி என்ன செய்றீங்கன்னு. வாட் டு யூ டூ ஃபார் லிவிங், ரைட்? ஃபைன். அடுத்தது வாட் ஃபார், டு இன்குவயர் அபவுட் ரீசன், காரணம் கேட்கு. இப்போ ஃபோம் வரக்கூடிய ஒரு விஷயம், ஃபோ கடைசியில் வரும் இந்த கேள்வியில. இதுல பாருங்க, வாட் டிட் யூ டூ தட் ஃபார், வாட் டிட் யூ டூ தட் ஃபார், ஏன் அப்படி செய்தாய். இப்போ எப்படின்னா, ஒரு திடீர்னு கிளாஸ் நடந்து கொண்டிருக்குது, ஒரு பிசிக்கல் கிளாஸ்னு வைங்களேன். டீச்சர் படிச்சு கொண்டு போர்டு பக்கமா திரும்பி ஏதோ எழுதி கொண்டிருக்கிறார். எப்பவுமே திடீர்னு ஒருத்தர் ஒரு பெரிய சத்தம்னு போட்டு அமைதியாயிட்டார். ஒரு சத்தம்னு போட்டு இருந்துட்டார். அவ எல்லாரும் சிரிச்சுட்டு சும்மா இருக்கிறான். இப்போ கொஸ்டின் பண்ணுவாரு அந்த ஆளை கூப்பிட்டு, வாட் டிட் யூ டூ தட் ஃபார், அதை எதுக்கு செய்தாய். அப்ப ரீசன் கேட்குறீங்க. வாட் டிட் யூ டூ தட் ஃபார், வாட் டிட் ஷீ டூ தட் ஃபார், அவள் என்ன அதை செய்தாள், அது என்ன காரணத்துக்காக, அந்த என்ன காரணத்துக்காக, அதுதான் இது. வாட் டிட் யூ டூ தட் ஃபார், வாட் டிட் ஷீ டூ தட். அப்ப ஒருத்தரை பார்த்து அந்த ரீசனை கேட்கறதுக்கு நான் இதை கேட்போம். வாட் டிட் யூ, வாட் டிட் ஷீ, வாட் டிட் ஹி, வாட் டிட் தே, ரைட்? இப்படி போகலாம். அந்த ப்ரோனவுன்ஸை மாற்றி கொண்டு போனா சரி. இதுவும் காரணம் கேட்கிற ஒரு கேள்விதான். ஹவு கம் யூ டூ திஸ் டு மீ. ஹவு கம்டா அங்கே கம்ம தனியாக எடுத்துறாங்க மீனிங். அது
கம்னு தனியாக மீனிங் எடுத்தா வாரது இந்த மாதிரி மீனிங் போயிடும். உங்கன்னு ஹவு கம் யூ டூ திஸ் டு மீன் இது வந்து ஒரு கோபத்தோடு நீங்க கேட்கறது. நீ எப்படி இது எனக்கு செய்வாய்? ஹவு கம் யூ டூ திஸ் டு மீ? ஹவு கம் ஐ கான் கோ? அது எப்படி எனக்கு போகாம இருக்கலும்? இப்போ டூர் அரேஞ்ச் பண்ணாங்க, வீட்டில் உங்களோட தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரி இருப்பான். இப்போ வீட்டில் பேரண்ட்ஸ் சொல்றாங்க நீ போகலாது, யூ கான் கோ. இப்போ அடம் பிடிப்பான், ஹவு கம் ஐ கான் கோ? அது எப்படி என்னால போகலாம் இருக்கும்? அப்ப அந்த ஒரு அதிகாரபூர்வமாக கோபமா கேட்கிற கேள்விதான், ஒரு ரீசன் கேட்குது. ஹவு கம் திஸ் ஹேப்பன்? இது ஏன் இப்படி நடக்குது? ஏன் இப்படி நடந்துச்சு? ஹவு கம், ரைட்? ஸோ இதுதான் அந்த ஹவு கம்னு சொல்றது விஷயம். ஒரு ரீசன் ஒன்று கேட்கறது நீங்க இன்ஃபார்மல், அதாவது இன்ஃபார்மல்னு சொல்லி, இன்ஃபார்மல்டா அது ஒரு சாதாரண இடத்துல கேட்கறீங்களா, ஒரு கோபத்துல கேட்குறது, ரைட்? ரீசன். ஹவு கம் திஸ் ஹேப்பன்? ஹவு கம் ஹீ கம் ஹியர்? வரக்கூடாத ஒரு ஆள் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஹவு கம் ஹீ கம் ஹியர்? அவர் எப்படி இங்க வருவார்? அப்ப ஹவு கம் ஹீ கம் ஹியர்? அவர் எப்படி இங்க வருவார்? என்ன காரணத்துக்கு வந்து இருக்கிறார்? அப்படி கேட்கறது தான் இது ரீசன். Okay, good. We have covered a lot today. Is there any quick questions you have to ask? You can ask. This is a time for you for a few minutes. So I want to just ask a couple of questions and then finish off this session before you leave. Right. So let me ask same questions. நான் வித்தியாசமா உங்களுக்கு கேட்கிறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ரெண்டுமா ஆன்சர் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. Then only I will also feel happy. Something. Right. Let me try again with Hamna Farhat first. Where are you from? Just try. No need to feel shy. Where are you from? Just unmute. உங்களோட மைக்கை அன்மியூட் பண்ணி பதில சொல்லிட்டு நிப்பாட்ட வேண்டியது. Where are you from? உங்களுக்கு கேள்வி விளங்கல என்று சொன்னா நீங்க அதை எப்படி சொல்வீங்க? யாராவது சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கு கேள்வி விளங்கல, அப்ப எப்படி நீங்க சொல்வீங்க? எக்ஸ்கியூஸ் மீ என்ன சொல்வீங்க? யாராவது சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு கேள்வி நான் கேட்கிற விளங்கலன்னு சொன்னா இப்ப நீங்க உங்களுக்கு எனக்கு விளங்கல சார் இந்த எப்படி இங்கிலீஷ்ல சொல்வீங்க? சார் எக்ஸ்கியூஸ் மீ. Yes, somebody tried it. Ayman Abdullah. எப்படி கேட்பீங்க? Sir, it's me. I can't hear. I can't hearன்னு சொன்னா எனக்கு கேட்க மாட்டேங்குது, இல்ல புரிய மாட்டேங்குது. I can't understand. Excuse me, sir. I don't understand. I don't understand. அல்லது நுஸ்கி சொன்ன மாதிரி என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க நுஸ்கி? Can't. I can't understand. Excuse me, I can't understand. இன்னும் கொஞ்சம் பொலைட்டா சொல்றேன்னா I couldn't understand. குட் பாவிச்சா இன்னும் கொஞ்சம் அந்த மரியாதையா அந்த பண்பு ஒன்று காட்டும். மற்றதெல்லாம் ராங்னு நான் சொல்லல, சரிதான். இன்னும் கொஞ்சம் சரியா கேட்குறேன்டா I couldn't understand. Right. So Nuski, where are you from? Hamna, you have to try again. I am from Navalapitiya. From Navalapitiya, you told me, no? Right. So Shahani Silmi, how was this class? How was this class? Today's class. Did you understand? Yeah. Yeah. How was it? Good. Good. Okay. இன்னொரு question கேட்போம். Let's say Habiba. Right, Habiba Fawaz. What did you learn today? Briefly. What are the new things you learned today? சும்மா ஒன்று ரெண்டு போய் நான் வசனமெல்லாம் கேட்கல.
What did you learn today? Point format. Casual பேசுங்க. Anybody else like to contribute? What did you learn today? Let's say Rukaiya. No. Okay. You didn't learn anything. So who was there from the beginning? Right. Let's say Noral Kalbume, Oral Abul. Safwana, Fatima Safwana. Where are you from? I am from Veligama. Veligama. When did you join today? When did you join? Safwana, when did you join today? What time? Do you remember? Do you remember? Yes. 7 What? p.m. 7 p.m. Exactly 7 p.m. you joined. Did you join exactly 7 p.m. or later? கேள்வி விளைஞ்சுதா? நான் கேட்ட Yes, கேள்வி விளைஞ்சு. sir. But I don't remember You the don't time. remember. But around 7 p.m. அப்ப 7 மணி கிட்ட. Right, okay. So exactly 7 டா 7 மணிக்கே நான் ஜாயின் பண்ணேன். Right. 2 more questions. So what did you learn from today's session? ஓப்பனா கேட்கிறேனே, யாராவது சொல்லுங்க பதில். Did you learn anything new? Like, what did you learn? What was the topic? I learned new vocabularies. Vocabularies. Okay. What else did you learn? Others can tell. Amna Farhad can try. Fatima Arifdeen can try. Yes, you can answer. What did you learn? What else did you learn? வேற என்ன நீங்க படிச்சீங்க? இதாண்ட கேள்வி. Very simple question. ஒரே ஒரு கொஸ்டின் நான் சொல்லி தெரியல. will you பண்ணுவீங்களான்னு கேக்குது. Will you improve your English after this session? கேள்வி விளைஞ்சுதா? கொமனா கேட்கிறேன் எல்லாருக்கும். Will you improve your English after this session or in the future classes, future sessions? Yes, Habiba. Inshallah, sir. Inshallah. Okay. So you have learned something. So fear so the phobia is only the problem. I understand. That is the main issue here. அதை பத்தி நீங்க யோசிக்கவே வேணாம். சரியா? நீங்க இப்போ உங்களுக்கு உங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க இங்கிலீஷ் பயத்தை இல்லாமக்கண்டால் முதலாவது ஸ்டெப் நீங்க ஒரு மிரருக்கு முன்னுக்கு இருந்து நீங்க சும்மா பாருங்க. நீங்க பேசுறது சும்மா கதைச்சு பாருங்க. உங்களோட உருவத்தை பார்த்து நீங்க பேசி பாருங்க. இப்போ முதலாவது உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த பேரியரை உடைக்கலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒரு மிரருக்கு முன்னுக்கு இருந்து உட்கார்ந்து பேசுறது. கொஞ்ச நாளைக்கு யாராவது சொல்லுவாங்க, இந்த பிள்ளை பைத்தியம் பிடிச்சிருக்கு, இந்த என்ன இப்படி பேசுறான்னு. அப்படிதான் இருக்கும். வீட்டுல தான் முதலாவது சேலஞ்ச் வரும். ரைட். ஆதரிக்கிற சூழல் தானே வந்துடும். பிறகு சில நேரம் ஆரம்பத்திலே உங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஆட்கள் இருப்பாங்க. ரைட். விலங்கி கொண்ட ஆட்கள் ஓகே உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் யார் எஃபர்ட் எடுக்கிறது? நீங்க. உங்களை டெவலப் பண்றதுக்கு நீங்க தான் எஃபர்ட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படி ஒன்று செஞ்சு பார்க்க நேரம் உங்களுக்கு அந்த பயன் கொஞ்சம் போகும். அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் செஷன்ல வர நேரம் கேள்வியை பயம் இல்லாமல் கேட்கும். உங்களுக்கு ஒரு இது இங்கிலீஷ் ரிலேட்டட் திங். இப்போ சில நேரம் உங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு போகிற நேரம் வேற கன்ஃபரன்சஸ் செமினார்ஸ்லாம் வரும். அதில் ஏதோ சீரியஸான டிஸ்கஷன்ஸ் போகும். நீங்கள் நோட் எடுத்துக்கொண்டு இருப்பீங்க. இப்போ ஒரு உண்மையாக
நியாயமான ஒரு சந்தேகம் கேட்கணும். அப்போ கொஸ்டின் ஆன்சர் செஷன் ஒன்று தருவாங்க. பொதுவாக இடையில குழப்ப மாட்டாங்க. அப்போ கடைசி டைம்ல தான் அந்த கொஸ்டின் ஆன்சர் செஷன் வரும். எனிபடி ஹேவிங் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க கேள்வி. அப்போ அந்த இடத்துல தைரியமா ஒரு நியாயமான கேள்வி ஒன்று கேட்கணும்டா. நீங்க சும்மா கேட்க இந்த வட்டு வில்லு ஹவு விச் வென் இப்படிதான் அந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ண போகுது. வேறு புதுசாக ஒன்றும் இல்லை. அப்படியான இடங்கள் உங்களுக்கு வரும். அந்த தானே பேசுறதுக்கான தைரியம் வரும். அப்படிதான் உங்களோட இங்கிலீஷ் பர்சனாலிட்டியும் தானே அது பிறகு டெவலப் ஆகும். நம்மளும் அப்படித்தான் ஸ்டார்ட்ல வகுப்பற இங்கிலீஷ் தான் எங்களுடைய ரைட். உங்களை மாதிரி தான் நாங்களும் சின்ன வயசுலேருந்து வந்தது. இப்போ இப்படி ஒரு தைரியம் படிப்பிக்கிறதுக்குள்ள விஷயம் இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை முன் வச்சது. I still remember my first day when I went to a stage to do a speech in English. Normally when I was doing my A levels, right? O level மட்டும் கூட எனக்கு சான்ஸ் கிடைக்கல இங்கிலீஷ்ல பேசுறது. சரியான பயம் உனக்கு அந்த இதுதான் சும்மா அந்த தொடர் நடுங்கிற பயம் ஒன்று இருக்குமே, அப்படி ஒரு பயம் வேர்த்து விறுவிறுக்கும் இருந்தது. பட் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பீச் ஒரு ஸ்கிரிப்டை பார்த்து தான் வாசிச்சது, ரைட்? ஒரு ஸ்கிரிப்டை பார்த்து தான் வாசிச்சது. பட் இட் கேவ் மீ த ஃபர்ஸ்ட் லெவல் பேரியரை உடைச்சாச்சு. அப்படி மேடைக்கு பேசியாச்சு. அந்த தலையில இருந்த பாரம் ஒன்று குறைஞ்சது. அதுக்கு பிறகு அதுக்கு அடுத்த விஷயம் ரெடி பண்ணிட்டு போறது, கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துட்டு போறது. இப்போ ஒன்றும் நோட்ஸ் பார்க்காம பேசுற அளவுக்கு வந்துட்டோம்னு சொன்னா we came from like you. உங்களை மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருந்து தான் அந்த எஃபர்ட்டை உடைக்கணும், அந்த பேரியரை உடைக்கணும்னு அந்த எண்ணத்தை வச்சது தான், அந்த நியத்து இருந்ததால தான் அது சாத்தியமாயிடுச்சு. ஸோ ஐ திங்க் யூ கைஸ் கேன் ஆல்சோ டூ தட். இன்ஷால்லா study well, get in touch with reading books, try to watch some good English conversations on YouTube. There are a lot of videos online you can learn, and try to follow the remaining sessions also to improve your skills. சிலது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களா இருக்கலாம், தெரிஞ்சதா இருந்தாலும் இன்னொருத்தர் சொல்லித்தர நேரம் சில புது விஷயங்கள் அதுல இருக்கும், நுணுக்கங்கள் இருக்கும். அதில் பிடிச்சுக்கொண்டு நீங்கள் உங்களோட கரியரை இம்ப்ரூவ் பண்ணி போதான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஹாவ் அ நைஸ் ஈவினிங் and see you around in another session. Assalamu alaikum. Jazakallah.